ரொம்ப மூத்த பக்தர் அவர். ஆம், அவங்க வந்து ஜெயபத்தாக்க சுவாமி மகாராஜோட சிஷ்யை அவங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அழகா பஜனை செய்யக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு இருக்கு. மாதாஜி வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே மாயாப்பூர்ல போய் அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து குழந்தைகள் வகுப்பு எடுக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய வல்லுனர். அழகா பிரபுபாதரோட மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளவு அழகா அதை வந்து புரிய வைக்கணுமோ அவங்க பாணியிலே அவங்க தோரணையிலே வந்து சொல்லி வந்து மாதாஜி அழகா அவங்கள கொண்டு போவாங்க. அப்புறம் பாத்தீங்களா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அழகா ரொம்ப அழகா பஜனை பாடுவாங்க. இன்னைக்கு மோகினி ஏகாதேசி அதுவுமா நம்ம ஸ்ரீமண்டலி குழுவுல மாதாஜி வந்து இணைஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு அழகான பஜனை பாட போறாங்க. சோ எல்லாரும் நம்ம வந்து மாதாஜியோட பஜனை கேட்கறதுக்கு ஆவலோட காத்துட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ராதாரதி மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புவனா மாதாஜி பிரணாம்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நம்ம தாமோதர் தேஷ் யாத்ரால வந்து நிறைய சர்வீஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இப்போ இங்க மாதாஜி பிரபு அண்ட் ஆல் ஆஃப் த டிவோட்டீஸ் ஆஃப் தாமோதர் தேஷ் இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ்னாலையும் நாங்க இப்போ மாயப்பூர்ல இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஏதோ சின்ன சின்னதா கொஞ்சம் நான் கத்துக்கிட்டதை வந்து ஷேர் பண்றேன். ஸோ மாதாஜி எல்லாம் ரிப்பீட் பண்ற மாதிரியா இல்ல ஜஸ்ட் பஜன் மாத்திரம் பாடினா போதுமா? என்ன இது ப்ரொசீஜர்? நீங்க பாடணும் மாதாஜி. அதுக்கப்புறம் அதுக்கான விளக்க உரை மொழி இது அதோட டிரான்ஸ்லேஷன்ஸ் படிப்பாங்க டிவோட்டிஸ். சோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. ஸோ இந்த பஜன் வந்து பெங்காலி பஜன். நரோத்தம் தாஸ் டாக்குரா நம்மளோட ஆச்சாரியா ரொம்ப சூப்பர் சூப்பர் நிறைய பியூட்டிஃபுல் டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்காரு. ஸோ ஸோ அவர் எழுதின பாட்டு இது. ஸோ இந்த பாட்டு பாடலாம். घनमुरा नित्यानंदा पति मोरा गोरा चंद्रा प्राण मोरा जुगल किशोरा घनमुरा नित्यानंदा पति मोरा गोरा चंद्रा प्राण मोरा जुगल किशोरा अद्वैत आचार्य बाला गदाधर मुकुल नारव अद्वैत आचार्य बाला गदाधर मुकुला नरहरि दासरी वैष्णवेर पाद वैष्णवेर पाद वैष्णवेरा तर्पणमो वैष्णवेरा विचार कोरिया माने भक्ति रस आस्वादान विचार कोरिया माने भक्ति रस आस्वादान मध्यस्थ श्री भागवत पुराण मध्यस्थ भागवत पुराण वैष्णवेर उच्च वैष्णवेर उच्च वैष्णवेरा नामे ते उल्लास
सा वैष्णवी नामे ते सा वृंदावने च भूतारा साहे मोरा मन घेरा वृंदावने च भूतारा साहे मोरा मन घेरा कोहे दीना नरोत्तम दासा कोहे दीना नरोत्तम दासा धन मोरा नित्यानंदा पति मोरा गोरा चंद्रा प्राण मोरा युगल किशोरा धन मोरा नित्यानंदा पति मोरा गोरा चंद्रा प्राण मोरा युगल किशोरा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे जय गौरनिताय 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 जय गौरनिताय जय प्रभुपादा 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 श्रीला प्रभुपादा। श्री नरोत्तम दास ठाकुर की जय, श्रीला प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे हरि हरि बोल। माताजी மீனிங்ஸ் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே படிங்க. கிருஷ்ணா. எனது பொக்கிஷம் பிரபு நித்யானந்தர் ஆவார். எனது தலைவர் பிரபு கௌரச்சந்திரர் ஆவார். பிரேமையில் மிளிரும் பிரஜபூமியின் தெய்வீக இளம் தம்பதியரே என் வாழ்வின் பிராணன் ஆவார். ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர். எனது பலம் அத்வைத ஆச்சாரியர். எனது குடும்பம் கதாதர பண்டிதர். மேலும் எனது செயல்களின் தூண்டுகோல் நரஹரி சாரகர் ஆவார். மாதாஜி, அடுத்தது நான் படிக்கணுமா இல்ல வேற யாராவது படிக்கிறாங்களா மாதாஜி? வேற யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க மாதாஜி, படி. ஹரே கிருஷ்ணா. எனது ஆனந்தமய குளியல் நடக்கும் இடமானது பக்தர்களின் பாத தூசுகள் நிறைந்த இடமே ஆகும். எனது முழு திருப்தி வைஷ்ணவர்களை பற்றி பாடுவதும் கேட்பதும் ஆகும். மேலும் என் மனம் எப்போதும் பக்தி தொண்டின் அமிர்த சுவையை ருசிக்க வண்ணம் காலத்தை கழிக்கும். மேலும் எனது விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தின் தர்மத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுவதாய் இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனது மனம் குறிப்பாக அடைய முயல்வது பக்தர்கள் உண்ட உணவின் மீதத்தையே. நான் மிக மகிழ்வது வைஷ்ணவர்களின் பெயர்களை நினைவுபடுத்திக் கொள்வதில். மேலும் என் மனமானது ராச நடனம் எப்போதும் அரங்கேறிக் கொண்டிருக்கும் பிரேம பாவம் நிறைந்த இந்த விரஜபூமியையே எப்போதும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக இத்தாழ்ந்த நரோத்தமதாசனால் பாடப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த வைஷ்ணவ பஜன் பத்தி நான் ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். மாதாஜி சொல்லியிருக்காங்க. ஸோ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவங்களோட பாடல்கள் நம்ம எதுக்கு பாடணும்? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சாரி, நான் தமிழ் ஃபுல்லா சுத்த தமிழ்லாம் எனக்கு பேச வராது. கொஞ்சம் நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் பேசுறேன்.
ஸோ மன்னிச்சுக்கோங்க, புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க. நம்ம வேற யாரான ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணிக்கலாம். மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. எப்படி மியூட் ஆச்சுன்னு தெரியல. ஓகே. ஸோ நமக்கு வந்து 9 ப்ராசஸஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ், 9 முறைகள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 வகையில நம்ம வந்து பகவானை சேவை செய்தால், பகவானை நம்ம அர்ச்சனை செய்தால், பூஜை செய்தால் நமக்கு வந்து நம்ம பக்தி தொண்டு வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், இந்த 4 ப்ராசஸ், இந்த 4 வகையும் வந்து ஜஸ்ட் நம்ம வைஷ்ணவா பஜன் பாடும்போது நம்ம வந்து இத உணரலாம். ஏன் அப்படின்னா வைஷ்ணவா பஜன்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆச்சாரியர்கள் எழுதின வைஷ்ணவா பஜன்ல பாத்தீங்கன்னா தத்துவம், அப்படி தத்துவம் கலந்துருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த பாட்டு நம்ம பாடணும் இன்னைக்கு, நரோத்தம் தாஸ் தாக்கூர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வந்து பாட்டு வந்து இதுல எல்லாம் நம்ம பாகவதத்துல படிக்கிறது, பகவத்கீதையில படிக்கிறது, எல்லா தத்துவத்தின் சாராம்சமும் இந்த பாட்டுல இருக்கு. எப்படி வந்து நம்ம கௌரங்க மகாபிரபு வந்து நம்மளோட மாஸ்டரை நம்ம மாஸ்டரா ஏத்துக்கணும். நித்யானந்த பிரபு வந்து நம்மளோட வெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அத்வைதாச்சாரியா வந்து அந்த மாதிரி ஒன்னும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி நம்ம வைஷ்ணவர்களோட உச்சிஷ்டம், தட் இஸ் அவங்க சாப்பிட்ட மகாபிரசாதம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம பாகவதம் வந்து நம்ம சென்டர் ஆஃப் லைஃப்ல வந்து நம்ம பாகவதத்தை வச்சு அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தினா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப முன்னேற்றம் கிடைக்கும், ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பக்தர்களின் பாத தூசியை வந்து எடுத்து நம்ம குளிக்கணும், குளிச்சா நம்ம வந்து எப்படி நம்ம சுத்தமாகலாம், மனம் உடல் எல்லாமே சுத்தமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா வைஷ்ணவா சாங்ஸ் எல்லாத்துலயுமே அப்படி தத்துவம் கலந்து இருக்கு. ஜஸ்ட் இந்த வைஷ்ணவா ஆச்சாரியர் எழுதின பாடல்களை வந்து நம்ம வந்து கேட்டா, இல்ல நம்ம கீர்த்தனை செய்தா, இல்லைன்னா அதை நினைவச்சு நம்ம அதையே நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா வந்து இந்த வைஷ்ணவ பாடல்களையே நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணா, நான் வந்து பகவான் முன்னாடி போய் என்ன வேண்டிக்கணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல நம்ம துச்சமான சமாச்சாரங்களை நம்ம வந்து வேண்டிக்குவோம் பகவான் கிட்ட. பகவானே எனக்கு வந்து இது சரியாகட்டும், அது சரியாகட்டும், இது வரட்டும், அது வரட்டும் அப்படின்னு போயிட்டு. சோ எப்படி நம்ம பகவானை வேண்டணும் அப்படிங்கறதும் வந்து இந்த பாடல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ எப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம சென்டர்ல வந்து கிருஷ்ணரை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும், பகவத்கீதை பாகவதத்தை படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாமே சொல்லியிருக்கு. சோ ஜஸ்ட் இந்த வைஷ்ணவ ஆச்சாரியாஸோட பாடல்களை ரிப்பீட் பண்ணா போதும். நம்ம அதை ஜஸ்ட் பகவான் முன்னாடி நின்னு பகவானுக்கு இந்த பாடல்களை பாடினாலே நம்ம சுத்தம் அடையலாம். நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். என்ன நம்ம வாழ்க்கையில எதை வச்சு நம்ம வாழணும், எப்படி வாழணும், எதை ஃபோக்கஸா வச்சு வாழணும், அப்புறம் நம்ம எப்படி நம்மளை சுத்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து இது மூலியமா தெரியும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் வந்து சும்மா சாதாரண நம்மள மாதிரி நார்மல் பர்சனாலிட்டிஸ் கிடையாது. அவங்கெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப ரியலைசேஷன் அடைஞ்சு இருக்கிறவங்க. சோ எனக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் வருது. ரியலைசேஷன் என்ன சொல்வீங்கன்னு தெரியல. உணர்ச்சி, ஆன்மீக உணர்ச்சி அடைந்தவங்க. தன்னுணர்வு அடைந்தவர்கள். சோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து ரொம்ப ஆன்மீக வாழ்க்கையில ஒரு பெரிய மேல் ஸ்தானத்துல இருக்கிறவங்க. சோ அவங்கள வழிபட்டு அவங்கள பிரார்த்தனை செய்து அவங்களோட பிரார்த்தனைகளை நம்ம வந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா நம்ம வாழ்க்கையில வந்து ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா முன்னேறலாம். நமக்கு சில சமயத்துல தோணலாம், நம்ம தமிழ் பேசுறவங்க இந்த பெங்காலி பாட்டை எப்படிங்க பாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம சில பேர் நினைக்கிறது உண்டு. ஆனா நமக்கு வந்து சப்போஸ் இப்போ சைத்தன்ய மகாபிரபுவே தமிழ் நாட்டுல அவதரித்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருந்தாரு அப்படின்னா மத்த ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த பாட்டை கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மகாபிரபுவா அவதரித்து இந்த பாடல்களை இந்த பாடல்கள் நம்ம வந்து அதுல ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு அதை நம்ம இது பண்ணலாம். சோ நம்ம
பார்க்காம, எப்படி சில பிரபுபாத் வந்து ஒரு அமெரிக்கனோ இல்ல யூரோப்பியனோ இல்ல ஆஸ்திரேலியனோ இல்ல அரபோ அந்த மாதிரி பார்க்காம எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து ஒரு நம்ம இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் கொடுத்துருக்காரோ, அது போல நம்ம வந்து லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்காம, நம்ம இந்த பெங்காலி லாங்குவேஜ்னு பார்க்காம அதுல இருக்கிற அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அதுல இருக்கிற அந்த ஆன்மீக பவர், இந்த ஆன்மீக ஸ்ட்ரென்த், இத பார்த்து நம்ம வந்து இந்த பாடல்களை ரிப்பீட், நமக்கு மேபி கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் சரியா வராம இருக்கலாம், அது மாதிரி எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆன்மீக தத்துவம், இந்த ஆன்மீக உணர்ச்சியை உணர்ந்து நம்ம வந்து அதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, பகவான் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு புத்தி தரேன் அப்படிங்கிறாரு பகவத்கீதையில. ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் கொடுப்பார் நமக்கு புத்தி, நம்ம அந்த அந்த உணர்வு, அந்த ஆன்மீக உணர்வை வந்து நமக்கு ரியலைஸ் பண்ண வைப்பாரு. சோ இதுதான் நான் சொல்ல விரும்பினது. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மிக்க நன்றி. ரொம்ப அழகா ஒரு பாடல், ஒரு பஜனை கொடுத்து, அதுக்கு விளக்கவுரை கொடுத்து, எப்படி நம்ம தினம்தோறும் பகவானோட அந்த ஒரு கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விளக்க உரை ரொம்ப அழகா எளிமையா சொன்னீங்க மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய வகுப்புகளை வந்து நீங்க வரணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் மாதாஜி. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you very much for this opportunity. Vansha kalpatarubhyacha kripa sindhubhye vicha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namaha. Thank you very much. மிக நன்றி. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அடுத்த பகுதியா நம்ம வந்து பாகவதம் கதாமிருத்தம் வந்து வார வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இந்த வாரம் பகுதி 2 6ஆம் ஸ்கந்தத்துல இருந்து போன வாரம் சந்தினி ஸ்வரூப மாதாஜி அவங்க நம்மளுக்கு எடுத்தாங்க. இந்த வாரம் மாதாஜி இந்த வாரமும் நம்மளுக்கு இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதோட தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு மேலும் கதைகள், ஸ்லோகங்கள், அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் மாதாஜி அழகா நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. சந்தினி ஸ்வரூப மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆரம்பிக்கலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? கேக்குது மாதாஜி. ஓகே, ஆரம்பிக்கலாமா மாதாஜி? ஆரம்பிங்களா மாதாஜி? ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் அடியனுடைய கோடி கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அருமையான இன்றைய நாளில் மோகினி ஏகாதசியா இருக்கிற இந்த சிறப்பான நாள்ல எனக்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சகோதரி சித்தச்சாரு மாதாஜிக்கு, இதை ஸ்ரீமண்டலியின் சார்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சித்தச்சாரு மாதாஜிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இந்த ஸ்ரீமண்டலிய அதை தொகுத்து நடத்திட்டு போற லலிதா மாதாஜி மற்றும் புவனா மாதாஜிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுவும் இல்லாம எப்பொழுதுமே சிறப்பான விஷயங்களை கொடுக்குற மாதிரி மாதாஜி வந்து நேத்து தான் ஆரம்பிச்சாங்க வைஷ்ணவ பாடல்களுடைய. அதுக்கு தகுந்தார் மாதிரி இன்னைக்கு பகவான் வந்து உயர்ந்த வைஷ்ணவியாக இருக்கிற பல நாட்கள் வந்து என்ன சொல்றது, பல வருடங்கள் மூத்த பக்தை ஸ்ரீமதி ராதாரதி மாதாஜியை இன்னைக்கு அருமையான இந்த நாள்ல வந்து தர்ஷன் கொடுத்ததுக்கு அடியேன் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். கோடி கோடி நமஸ்காரம் மாதாஜி. ராதாரதி மாதாஜிக்கு ரொம்பவும் ஆனந்தமா இருந்தது வைஷ்ணவர்களுடைய பார்த்து அவங்களுடைய பாடல்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்கறது டைரக்டா. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சித்தச்சாரு மாதாஜிக்கும் மற்றும் ஸ்ரீமண்டலி சார்பாக அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. நிகமகல்பதரோ கலிதம் ஃபலம் சுகமுகாதமிர்த திரவ சம்யுதம் விபத்த பாகவதம் ரசமாலயம் முகரகோரசிகா புவி பாவுகாக ஸ்ரீன்வதாம் சகதகா கிருஷ்ணா புண்ணியஸ்வரண கீர்த்தனக
ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுர்னோதி சுக்ருது சதாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களையும் மறுபடியும் இன்றைக்கு சந்திப்பதுல ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம போன வாரம் விருதராஷ்டிரனின் தோற்றம், அதாவது காண்டம் 6 அத்தியாயம் 9, அதுல நம்ம 31 ஸ்லோகத்திலிருந்து 37 வரைக்கும் பார்த்துட்டு, விருதாசன் யாரு, ஏன் தேவர்கள் பிரார்த்தனை பண்றாங்க பகவான் கிட்ட அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அது முடிவுல ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாஸ்ததைவ பஜாமி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒருவர் என்கிட்ட சரணடைகிறப்ப நான் எந்த அளவுக்கு அவங்க சரணடைகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ப நான் வெகுமதி அளிக்கிறேன் அப்படின்னு பகவான் பரமபுருஷ பகவான் சொல்றார். அது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிற்கும் அறிவு, உண்மை மற்றும் முரண்பாடு உட்பட அனைத்திற்கும் பகவான் ஆதாரமாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் கற்பிக்கிறார். இன்றைய ரீகேப் பண்ணிட்டு போனோம்னா நம்மளால இன்னைக்கு முடிக்க முடியாம போயிடும். அதனால இன்றைக்கு டைரக்டா ஸ்லோகம் 38க்கு போறேன். யாராவது ஒருத்தர் மொழிபெயர்ப்பு படிங்கோ, மற்றவா யாராவது இது படிக்கலாம். பொருளுரை எல்லாத்துக்குமே படிக்க வேணாம், ஒரு சில இதுக்கு படிக்கலாம். நமோ ஓம் விஷ்ணு பாதாயா கிருஷ்ண பிரஸ்தாயா பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷா தேசதாரிணி. நமோ ஓம் விஷ்ணு பாதாயா கிருஷ்ண பிரஸ்தாயா பூதலே ஸ்ரீமதே ஜெய பதாக சுவாமிநிதி நாமினே நாம ஆச்சாரிய பாதாயா நிதாய் கிருப பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராமதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரி. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. அத்தியாயம் காண்டம் 6 அத்தியாயம் 9 பதம் 38. சயேவிஹி புனக சர்வ வஸ்துனி வஸ்து ஸ்வரூபக சர்வேஸ்வரக சகல ஜகத் காரண காரணபூதக சர்வ பிரத்யக் ஆத்மத்வாத் சர்வ குணபாசோபலட்சித ஏக ஏவ பர்யவசேஷிதக. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷிலா பிரபுபா. ஜாய் ஷிலா பிரபுபாத். யாராவது படிங்கம்மா மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஸ்கிரீன் இது போடணும் மாதாஜி, ஸ்கிரீன்ல போடணும் மாதாஜி, ஸ்கிரீன்ல வரணும் மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஷேர் பண்றேன். ஷேர் மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஷேர் பண்றேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு லலிதா மாதாஜி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? மாதாஜி அது வரைக்கும் நீங்க படிச்சுட்டே இருங்க மாதாஜி. யாராவது படிங்க. அதை பண்ணிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷிலாப்ர. ஒருவன் நிதானமான ஆழ்ந்த யோசனையினால் பரமாத்மா வெவ்வேறு வழிகளில் தோன்றிய போதிலும் உண்மையில் அவரே அனைத்திற்கும் அடிப்படை கொள்கை என்பதை காண்பான். மொத்த பௌதீக சக்தி பௌதீக தோற்றத்திற்கு காரணம், ஆனால் அந்த பௌதீக சக்தி பகவானால் ஏற்படுத்தப்பட்டதாகும். ஆகவே அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமும் புத்தியையும் புலன்களையும் தோற்றுவிப்பரும் ஆவார். அவர் அனைத்திலும் உள்ள பரமாத்மாவாக உணரப்படுகிறார். அவரின்றி அனைத்தும் உயிரற்றிற்கும் அந்த பரமாத்மாவாகவும் பரம ஆளுநராகவும் நீங்கள் ஒருவர் மட்டுமே எஞ்சி இருக்கிறீர்கள். அது மாதிரி பொருளுரையில அதாவது பரமபுருஷர் அனைத்திலும் செயல்படும் தத்துவமாக பரமபுருஷர் இருக்கார் என்பதையே சர்வ வஸ்துனி வஸ்து ஸ்வரூபக அப்படிங்கிற சொற்கள் சுட்டி காட்டப்படுது. பிரம்ம சமிதையிலும் 5:35 சொல்லியிருக்கு. ஏகோ அபிசௌ ரசேதிதம் ஜெகதண்ட கோடிம் யச்சக்திர் அஸ்தி ஜெகதண்ட யத் அந்தக அண்டாந்த பரமானு சயாந்திரம் ஸ்தம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அதாவது பரமபுருஷர் தம்மோட அம்சங்கள் ஒன்றினால் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து பௌதிக சிருஷ்டி முழுவதும் எல்லையற்ற அவரது சக்தியை தோற்றுவிக்கிறார் அப்படிங்கிறது. அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். அவருடைய ஒரு அம்சமான பரமாத்மாவினால் அந்தர்யாம
பகவான் எண்ணிலடங்காத அனைத்து பிரபஞ்சங்களிலும் நீக்கமற்ற நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த புரிதல். அவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரத்யக் அல்லது அந்தர்யாமி ஆவார். பகவத்கீதையில 13.3 சேத்ரக்யம் சாவி மம் வித்தி சர்வ சேத்ரேஷு பாரத, அதாவது பரத குலத்தவனே எல்லா உடல்களிலும் நானே அறிபவனாக இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்ல அப்படின்னு பகவான் சொல்றார். பகவான் பரமாத்மா என்பதால் அவரே அனைத்து ஜீவராசிகளிலும், இந்த இடத்துல இதை நல்லா புரிஞ்சுக்கணும், அனைத்து ஜீவராசிகளும் அணுவிலும் கூட செயற்படும் தத்துவமாக விளங்குகிறார். அண்டாந்த சத பரமானு சாயந்திரஸ்தம், அவரே நிஜமான உண்மை. முழு உலகமும் 3 குணங்களால் புகுந்து ஊடுருவப்பட்டுள்ளது. ஒருவனது ஜட இயற்கை குணத்திற்கேற்ப அவனால் பகவானின் இருப்பை புரிந்து கொள்ள முடியும். முடிவு நம்ம போன வாரம் பார்த்தது ஒருவன் எந்த அளவுக்கு சரணடைகிறானோ அதற்கேற்ப அவனுக்கு அந்த வெகுமதி கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அதாவது எல்லாவற்றிற்கும் அறிவு, உண்மை, முரண்பாடுகள் உட்பட அனைத்திற்கும் ஆதாரமாக பகவான் இருக்கார். இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சம், அதாவது பகவான் பரமாத்மாவாக வீட்டிருக்காரு. என்ன எல்லாம் ஒரு மனுஷால் மாத்திரம் அல்ல, அரிதேறது மனிதா கிடைத்த மனித ரூபத்துல மாத்திரம் அல்ல, அணுவிலும் ஒவ்வொரு அண்டத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு ஜீவாத்மாவிலும் இருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பத்திலேயே இந்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால ஓரளவுக்கு எவ்வளவு துரிதமாக சொல்லிட்டு நமக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இந்த கதை பகவான் பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகளும் இதயத்தில் வீற்றி இருக்கிறார். இதுதான் நம்முடைய இந்த புரிதல், இந்த பதத்துக்கான புரிதல். இதற்கு ஒரு சின்ன உதாரணம், இந்திரதுன்மா அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்கார். அவர் அகத்திய முனிவர் அவருடைய அரசவைக்கு வர்றப்ப மன்னர் கண்களை மூடி தவத்துல இருக்கிறதுனால அவர் பெரிய முனிவர் வந்திருக்கிறது கூட தெரியாம அவர் அந்த மாதிரி அவர் இதுல இருக்கார். அவர் கண்களை மூடி தவத்துல இருக்கிறப்ப அதை பார்த்து கோபம் அடைந்த அந்த அகத்திய முனி அந்த மன்னருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். இந்த வேறு எந்த கதையும் அல்ல, இது கஜேந்திர மோட்சம். உங்க மண்டலியில இந்த நிறைய கதைகள்லாம் இதெல்லாம் சொல்லியிருப்பா, நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். ஆனாலும் இந்த பதத்துக்கு இது ஏற்றதாக இருக்கிறதுங்கிறதுக்குனால இந்த கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லலான்ட்டு. அதே மாதிரி அதாவது இந்த கஜேந்திரன் அப்படிங்கிற யானை தான் ஒரு ஜென்மத்துல இந்திரதும்ன அரசனா இருந்திருக்காரு. அதே மாதிரி ஹூ அப்படிங்கிற ஒரு கந்தர்வ தேவாலா அப்படிங்கிற ஒரு சாதுவினால அவர் சாபம் விடப்படுகிறார். அப்படி இருக்கிறப்ப என்னவாக சாபம் விடப்படுகிறார் அப்படின்னா, முதலையாக நீ பிறக்கணும் அப்படின்னு. ஹூவுக்கு ஜலக்கிரீடையில் இருக்கிறப்ப அந்த தேவலா முனிவருக்கு அந்த கந்தர்வனுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம். அதனால இந்த மாதிரியான ஒரு ஹூவுக்கு அந்த சாதுவை அவமானப்படுத்துறாரு. அந்த அவருடைய நீர்ல அவர் குளிக்க வரப்ப அந்த ஆடையை இழுத்து விட்டு அவர் கொஞ்சம் கூட கிண்டலாக அதை நடத்துறாரு. அப்படி இருக்கிறப்ப இதை கிடைச்ச சாபம், அதுல கிடைச்ச சாபம் தான் அவர் எப்போது தண்ணியில நான் குளிச்சு வர்றப்ப நீ குளிச்சது மாத்திரம் அவருடைய துணிகளை அகற்றி விட்டது மாத்திரம் இல்லாம அவர் என்ன பண்றார், மேலும் கேலி செய்து அந்த இதுல இது பண்ணிட்டு இருக்கார். அப்படி நீ இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த தண்ணீர்ல இருக்கிறப்ப இது பண்ணதுனால நீ எப்போதும் முதலையா தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்ற, அதாவது நமக்கு நேரங்கள் மிகவும் கம்மியா இருக்கு. அதனால இது ஒரு சாராம்சமாக இது என்ன சொல்லணும் அப்படிங்கிறது, கஜேந்திரன் யானை மற்றும் முந்தைய ஜென்மத்துல கந்தர்வ கூகுவா இருந்த முதலைக்கும் இடையிலான சண்டை இது. திரிகூடமலைக்கு ருதுமத் அப்படிங்கிற ஒரு தோட்டத்திற்குள்ள அருகில் உள்ள ஒரு ஏரியில நடந்தது இந்த சம்பவம். அப்படி இந்த ஏரி திரிகூடத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் வர்ணனால் கட்டப்பட்டு இருந்தது. அவ்வளவு விசேஷமான இடம் இது. இப்படி ஒவ்வொரு சிறப்பு எப்படி இப்ப இன்னைக்கு ஏகாதசி அதுவுமா இது மாதிரி வைஷ்ணவி, மிகப்பெரிய வைஷ்ணவி இன்னைக்கு வைஷ்ணவ பாடல்கள் கேட்டு அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுண்டு, எப்படி இன்னைக்கு பாகவதத்துல தேவர்கள் எல்லாம் எப்படி பகவான் கிட்ட பக்தி பண்ணி அவங்கள்ட்ட வேண்டுதல் வச்சாங்க அப்படிங்கறது பிரேயஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் சிறப்பு. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஏரியில அந்த யானைக்கும் முதலைக்கும் ஏற்படுகிற மகா யுத்தம், ரெண்டுமே விடாம சண்டை போட்டு யானைக்கு நிலத்துல பலம், முதலைக்கு தண்ணீர்ல பலம். இப்படி 1000 வருடங்கள்
சண்டை போட்டு வலிமை மிகுந்த முதலையிடம் தோற்று போகக்கூடிய அளவிற்கு அந்த யானை பலத்தை இழக்கிறது. அப்ப எல்லா ஜீவ ராசிகளுக்குள்ளும் இதயத்துக்குள்ளும் பரமாத்மாக பகவான் வீட்டிருக்கார் அப்படிங்கிறதுதான் இது ஒரு உதாரணம். காரணம் கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானை பூர்வ ஜென்மத்துல இந்திரதும்ன சிறந்த வைஷ்ணவரா, அதாவது மிகச்சிறந்த பக்தி தொண்டுல செஞ்சதுனால ஆதி மூலமே அப்படின்னு இந்த இடத்துல பதத்துல பொருளுரையில படிச்சோம் நம்ம. ஆதி புருஷரை வணங்குகிறேன் அப்படின்னு ஆதி மூலமே அப்படின்னு அவர் என்ன பண்றார், பக்தி தொண்டு பகவானிடம் சரணடைகிறப்ப அந்த ஜீவாத்மாவின் இதயத்தில் வீட்டிருக்கக்கூடிய பரமாத்மா உடனே அங்கு தோன்றி கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்கிறாரு. அதாவது அந்தர்யாமியாக இருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி சாரூபிய முக்தி கிடைக்குது அப்படின்னா பகவானை போலவே நாராயணின் சதுர்புஜ ரூபம் கிடைக்கிறது அவருக்கு. இதுக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் என்னன்னா, அனைத்து உயிரினங்களிலும் பகவான் அனைத்து பிரபஞ்சங்களின் அனைத்து காரணங்களுக்கும் காரணம், எல்லா ஜீவராசிகளின் உள்ளேயும் இருப்பதனால அந்தர்யாமையாக இருப்பதனால புலன்கள் மற்றும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படும் சக்தி அனைத்து உயிரினங்களும் இருக்கிறதுனால ஜட வஸ்துக்கள் மற்றும் அதன் குணங்களை மறுத்த பிறகு தனித்து இருக்கிறார் அப்படின்னு இந்த பதத்தினுடைய சாராம்சம். அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். நீங்க யாராவது மொழிபெயர்ப்பு முடிச்சா படிங்க, இல்லையா நான் இது பண்ணிட்டு போறேன். அடுத்தது பதம் 39. அதக வாவ தபகி மகிமாம் ரச சமுத்திர விப்ருஷாஸ்கிருத் அவலீடயா ஸ்வமனசி நிஸ்யந்த்மானான வரத சுகேன விஸ்வாமிரித திருஷ்ட ஸ்ருத் விஷய சூக லேசாகாசா பரமபாகவதா ஏகாந்தினோ பகவதி சர்வபூப்ரிய சுஹிருதி சர்வாத்மனி நிதாராம் நிரந்தம் நிர்வித்த மனசக கதம் முகவாயேதே மதுமதன புனஸ்வார்த்த குச்சலாகி ஆத்ம பிரிய சுக்ருத சாத்வஸ் த்வச்சரணாம்பூஜானுசேவாம் விஸ்ருஜந்தி யத்ர புனர் அயம் சம்சார பிரயாவிரதக. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத். ஜெய ஷீலா பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஆகவே மது என்ற அரக்கனை கொன்றவரே, உங்களது மகிமைகள் என்ற கடலில் இருந்து ஒரு துளி அமுதத்தை ஒரு தடவையாவது சுவைத்தவர்களின் மனங்களில் உன்னத ஆனந்தம் இடைவிடாமல் பெருக்கெடுத்தோடுகிறது. அத்தகைய சிறந்த பக்தர்கள் பௌதிக புலன்களான பார்வை மற்றும் ஓசை ஆகியவற்றினால் உண்டாக்கப்படும் பெயரளவேயான பௌதிக இன்பத்தின் அற்பமான நிலையை மறந்து விடுகின்றனர். எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள இத்தகைய பக்தர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்மையான நண்பர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய மனங்களை உங்களிடம் அர்ப்பணித்து உன்னத ஆனந்தத்தை, வாழ்வின் உண்மையான லட்சியத்தை அடைவதில் நிபுணர்களாக இருக்கின்றனர். பகவானே, இந்த ஜட உலகிற்கு திரும்பி வரும் அவசியமே இல்லாத அத்தகைய பக்தர்களுக்கு தாங்களே ஆத்மாவாகவும் உற்ற நண்பராகவும் இருக்கிறீர். உங்களுடைய பக்தி தொண்டில் உள்ள விடையலும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா படிச்சேன் மாதாஜி. பொருளுரை வேற யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பாரதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணணும் மாதாஜி, கொஞ்சம் மொழிபெயர்ப்புல இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நான் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் ஸ்கிரீன்ல வரல மாதாஜி. ஓகே, நானே படிக்கிறேன் மாதாஜி. அடுத்தது மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். சரி. பொருளுரை. பக்தர் அல்லாதவர்களால் அவர்களுடைய அற்ப அறிவினாலும் கற்பனையான பழக்கத்தினாலும் பகவானின் உண்மையான இயற்கையை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒருமுறை பகவானுடைய தாமரை பாதங்களின் அமுதை சுவைத்துள்ள ஒரு பக்தனால் பகவானின் பக்தி தொண்டில் உள்ள உன்னத ஆனந்தத்தை உணர முடியும். பகவானுக்கு தொண்டு செய்வதாலேயே தான் அனைவருக்கும் தொண்டு செய்வதை பக்தன் அறிவான். ஆகவே பக்தர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பர்கள் ஆவர். ஒரு தூய பக்தரால் மட்டுமே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் தன்மைக்காக பகவானுடைய மகிமைகளை பிரச்சாரம் செய்ய முடியும். இதுல ரொம்ப அழகா கொடுத்திருக்கு. பக்தர்கள்னா அப்படின்னா என்ன, யாரு? அவர்களால மாத்திரம்தான், பக்தர்களால, வைஷ்ணவர்களால, தூய பக்தர்களால, வைஷ்ணவர்களால மாத்திரம்தான்
நம்மளை வந்து ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விட முடியும். அந்த குருவால மாத்திரம்தான் நம்ம கிட்ட ஃபர்தரா பகவான் கிட்ட வந்து பகவானுடைய பிரதிநிதி குரு, வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறத புரிதல் இந்த இந்த இடத்துல இந்த பதத்துல நமக்கு வேணும். பொருளுரையில சில பிரபத அழகா கொடுத்திருக்கார். பக்தர்கள், அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பக்தர்கள் வந்து ஒருபோதும் வந்து அவங்க வந்து பக்தியை வந்து கைவிடுறது கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். எப்படி பக்தர்கள் அனைத்து சோதனைகளும், அதாவது பகவானை வந்து அனைத்து என்ன விதமான ஒரு சோதனை வந்தாலும் அவங்க வந்து அதை பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது சமரணத்திற்கு கொண்டிருக்க மரணத்திற்கு ஈடாக என்ன வேணா வந்தாலும் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பிரகலாத் மகராஜ். அதே மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர். பிரகலாத் மகராஜ் இப்ப நரசிங்க சௌத்தி வரப்போறது. பகவான் நரசிம்மர் பகவான் வந்து பக்த வக்ஷல் அப்படிங்கிறதுக்கு பிரகலாத் மகராஜுக்காக அவதாரம் எடுத்த தினம் இந்த வரும் ஞாயிற்றுக்கிழமை வரப்போறது. நம்ம எல்லாரும் அதுக்கு தகுந்தாற போல் இன்னைக்கு இந்த தேவர்களின் பிரார்த்தனைகளை படிக்கிறது வந்து நமக்கு ரொம்பவும் சிறப்பு. அதே மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் மிகப்பெரிய, அவரை வந்து பிறப்புல வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு மிகச்சிறந்த பக்தர் ஆவார் அவர் ஹரிதாஸ் தாக்கூர். அது மாத்திரம் இல்ல, பிறப்பில வந்து அவர் இஸ்லாமிய இருந்தாலும் சிறந்த பக்தர். எப்போதும் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த கலியுகத்திற்கான மகா மந்திரத்தை வந்து எப்போதும் அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். அது மாத்திரம் இல்ல, அதனை பார்த்து ஆத்திரம் அடைந்த இஸ்லாமியர் வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லி அவரை தண்டிக்கணும். இஸ்லாம் இதுல இருந்துட்டு இவர் வந்து இப்படி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அங்காடி தெருவுல வந்து 21 இடங்களை அவங்க சவுக்கால அடிக்கிறாங்க. யார இது ஹரிதாஸ் தாக்கூர. அப்படி இருக்கிறப்ப என்ன, ஹரிநாமத்தை உச்சரிக்கிறத நிறுத்தாம சொல்லிட்டே இருந்தாரு. எப்படி பெரிய, அதான் பக்தர்கள், தூய பக்தர்களுக்கான உதாரணம் இதுதான். நம்ம அடடா எனக்கு வலிக்கிறதே, நான் சரி சொல்லலை அப்படின்ட்டு அவர் இது பண்ணல, பின்வாங்கல. அப்படி கூட ஹரிநாமத்தை உச்சரி நிறுத்தாம சொல்லிட்டே இருந்தாரு. அவருக்கு விழுந்த அடிகள் எல்லாம் மகாபிரபு வாங்கிட்டு அவருடைய முதுகை காண்பிக்கிறப்ப அடி விழுந்த அடையாளம் தெரிஞ்சுது. இதுதான் பக்த வக்சல் அப்படிங்கணும். பகவானுக்கு வந்து அவரை வந்து புகழ்றதை விட பக்தர்களை புகழ்றது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பக்தர்களுடைய சண்டையிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். சண்டையிட்டு அவங்கள வந்து திருப்பியும் அவருடைய லோகத்திற்கு பக்தி தொண்டு செய்யறதுக்கு அழைச்சின்னு போறார் அப்படிங்கிறது அவருக்கு. இப்படி வந்து மகாபிரபு வந்து இந்த மாதிரியான ஒரு கருணையை உள்ளமா கொடுத்து எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் வீழ்ந்த ஆத்மாக்களை எல்லாரையும் கூட்டின்னு போறதுக்காக தான் சுலபமான முறையில் இந்த ஹரே கிருஷ்ண யுக தர்மம் அப்படிங்கிறது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சங்கீர்த்தனை யஜ்யம் பண்ணாலே போருங்கிற மாதிரி நமக்கு உதாரணம் சொன்னார். அப்படி ஒரு மிகச்சிறந்த பக்தனை பகவான் வந்து எப்போதுமே கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஹரிதாஸ் தாக்கூருடைய அந்திம காலம் எப்படி அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்பூரில் வந்து 24 வருஷங்கள் இருந்தார். அப்ப அவருடைய கடைசி காலத்துல வந்து, அதாவது ஹரிதாஸ் தாக்கூருடைய கடைசி காலத்துல மகாபிரபு வந்து அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கார். என்ன அப்படின்னா, அப்படி ஒரு உயர்ந்த பக்தர், உன்னதமான தூய பக்தர் அப்படிங்கிறது. இஸ்லாமியில பிறந்ததுனால ஜெகநாதரை தரிசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் ஹரிதாஸ் தாக்கூருக்கு உண்டு. ஆனாலும் அந்த வருத்தம் அவருக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கிற பிரசாதத்தை தினமும் ஒரு நாள் கூட தவறாம தினமும் ஹரிதாஸ் தாக்கூருக்கு தன்னுடைய உதவியாளர் கோவிந்தன் அப்படிங்கிற அவர் இன்னொரு பக்தன் மூலியமாக அனுப்புவது ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறதுன்னா, ஹரிதாஸுடைய உடம்பு வந்து ரொம்பவும் பலகீனமாக மோசமாக போயிட்டு இருக்கிறப்ப அந்த பிரசாதத்தை கூட அவரால் வந்து சாப்பிட முடியல. அவரை வந்து சாப்பிட முடியல. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, அவர் வந்து 22 மணி நேரமும் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரிப்பது வழக்கம். அதாவது நமக்கு 2 மணி நேரம் அதை வந்து ப்ராப்பரா ஒழுங்கா சொல்ல முடியல. ஆனா அவர் பாருங்க 22 மணி நேரமும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்றது வழக்கம். அப்படி 3 லட்சம் முறை ஒரு நாளைக்கு பகவானுடைய நாமத்தை சொல்பவர். அப்ப சொல்றாரு, இன்னைக்கு நான் வந்து என்னுடைய திருநாமத்தை இன்னும் முடிக்கவே இல்லை, என்னால பிரசாதத்தை முழுமையாக சாப்பிட முடியாது அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் மகாபிரபுடைய காதுக்கு போறது, அவருடைய செவிக்கு போறப்ப கேட்கிறப்ப அவர் என்ன பண்றார், மகாபிரபு வந்து அதாவது மகாபிரபு வந்து ஹரிதாஸ் தாக்கூரை பார்க்கிறப்ப ரொம்ப பலகீனமான நிலையில இருக்கிறப்ப ஹரிதாஸ் தாக்கூர் மகாபிரபுவிடம் வேண்டிக்கிறாரு. என்ன வேண்டிக்கிறாரு பாருங்க. அதாவது, நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த பௌதீக உலகை விட்டு நான் போயிடணும்,
ஏன் அப்படின்னா நீங்க வந்து மறந்ததுக்கு அப்புறமா அதை தாங்குகிற சக்தி, நீங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா அதை என்னால தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. எனக்கு தயவு செஞ்சு உத்தரவு கொடுங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்னு ஒரு இத முன் வைக்கிறார் அவர் மகாபிரபு முன்னாடி. எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய உயிர் பிரியும் பொழுது உங்களுடைய மடியில் நான் படுத்துக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதான் இந்த இடத்துல பக்த வக்சல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து அப்படின்னு சொல்றப்ப மகாபிரபு வந்து ஹரிதாஸ் தாக்கூரை தன்னுடைய மடியில் வச்சுக்கிறாரு. அப்படி வச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பௌதிக உலகை விட்டு பிரியும் பொழுது அவருக்கு ஒரு உன்னதமான முறையில், மிகச்சிறந்த ஒரு முறையில் அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. இது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஜெகநாத் பூரியில உள்ள கடற்கரை தீர்த்தமாக, மகா தீர்த்தமாக மாறியதற்கு காரணமே மகாபிரபு வந்து ஹரிதாஸ் தாக்கூருடைய உடலை வந்து தன்னுடைய கையில எடுத்துட்டு அந்த கடல்ல ஸ்நானம் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான சடங்குகளையும் அவர் செய்யறாரு. ஒரு வைஷ்ணவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறாரு மகாபிரபு அவருடைய கைகளால. அவ்வளவு சிறப்பாக செய்யறாரு. அப்படி இந்த நீர் வந்து, இந்த கடல் நீர் மகா தீர்த்தம் அப்படின்னு மகாபிரபுவே சொல்றார். அவரே சொல்றார். இந்த சிறப்பு யாருக்கு கிடைத்தது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பக்தனான வைஷ்ணவனான இருந்த ஹரிதாஸ் தாக்கூருக்கு தான் கிடைக்கிறது. அவர் ஒரு இஸ்லாமிய இதுல பிறந்திருந்தாலும் அவர் வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தன்னுடைய பக்தியை ஒருபோதும் கைவிடாத இந்த மிகச்சிறந்த பக்தருக்கு நடந்த நிகழ்வு தான் இந்த பகவான் பக்தர்களுக்கு எப்படி தன்னுடைய கருணையை வழங்குறார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுட்டு இருக்கலாம். அதே மாதிரி இதுல ஆச்சாரியின் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பக்தர்கள் வந்து பகவான் சேவைகளை முழுமையாக அர்ப்பணிப்போடு இருப்பதனால அவங்க வந்து தேவர்களை போல வேறு யாரையும் வணங்குறது கிடையாது. இருந்தாலும் தேவர்கள் முனிவர்கள் அவர்களால் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன்னா பகவானுக்கு சேவை செய்தால் அனைத்து உயிரினங்களுக்கும் சேவை செய்யப்படுறது. அதனால அவர் அனைத்து உயிரினங்களின் நண்பராகவும் அனைத்து உயிரினங்களிலும் ஆன்மாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான பொருளுரை கொடுக்கறது தான் இந்த பதத்தினுடைய விரிவாக்கம். அடுத்தது வந்து 40வது ஸ்லோகம், அதை பார்க்கலாம். தத் புவனாத்ம பவன திரிவிக்ரம திரிநயன திரிலோமனோ ஹரணானுபாவத்வைத விபூதயா திஜித தனுஜாதஸ்ய சாபிதேஷாம் உபக்ரம் சமயோ அயம் கிதி ஸ்வாத்ம மாயயா சூரநர மிருக மிஸ்ரித ஜல சராக்ருதிர் யதா பாரதம் தண்டம் தண்டத்தர தத்வர ஏவம் யனம் அபிபவா ஜகித்வாஸ்ரதம் உதியதே மன்யசே. மொழிபெயர்ப்பு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி. யாராவது படிக்கிறீங்களாமா? மொழிபெயர்ப்பு மாத்திரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானே மூவுலகங்களின் வடிவானவரே, மூவுலகிற்கும் தந்தையே, வாமன அவதாரத்தின் உருவில் மூவுலகிற்கு பலமாக இருப்பவரே, முக்குண் மூர்த்தியாகிய நரசிம்ம தேவரே, உலகிலும் பேரழகு மிக்கவரே, மனிதர்களும் தைத்திய மற்றும் தானவர்களும் உட்பட அனைத்தும் உங்களுடைய சக்தியின் ஒரு விரிவே ஆகும். அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறிய உடனேயே அவர்களை தண்டிப்பதற்காக நீங்கள் பல்வேறு அவதாரங்களாக தோன்றுகிறீர்கள். நீங்கள் பகவான் வாமன தேவராகவும் பகவான் ராமராகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் தோன்றுகிறீர்கள். சில சமயங்களில் நீங்கள் பகவான் வராகரை போன்ற ஒரு மிருகமாகவும், சில சமயங்களில் பகவான் நரசிம்மர் மற்றும் பகவான் ஹயக்ரீவர் போன்ற கலப்படமுள்ள அவதாரமாகவும், மற்றும் சில சமயங்களில் மச்சம் மற்றும் கூர்மம் போன்ற ஒரு நீரினமாகவும் தோன்றுகிறீர்கள். தாங்கள் இத்தகைய ரூபங்களை ஏற்று அசுரர்களையும் தானவர்களையும் எப்பொழுதும் தண்டித்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே இன்று நாங்கள் விரும்பினால் பெரிய அசுரனான விருத்தாசுரனை கொல்லும் பொருட்டு மற்றொரு அவதாரமாக தோன்ற வேண்டும் என்று நாங்கள்
பிரார்த்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, தெளிவா அழகா படிச்சேன். இதுல பொருளுரையில சகாமா அகாமா அப்படிங்கிற இருவித பக்தர்களை பத்தி சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, தூய பக்தர்கள் அகாம பக்தர்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உயர்கிரக அமைப்புகள் உள்ளவங்களை தேவர்களை போன்ற பக்தர்கள் சகாம பக்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது. அதனால இதுல இன்னும் பௌதீக ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்க விரும்புறாங்க அவங்க. அது மாத்திரம் இல்ல, சகாம பக்தர்கள் அவங்களோட புண்ணிய செயல்களால உயர்கிழங்குக்கு உயர்த்தப்படுறாங்க. இதயத்துல ஜட அழகை அடக்கி ஆளும் ஆசை அவங்களுக்கு இன்னமும் இருக்கு. அதனால சகாம பக்தர் சில நேரங்கள்ல அசுரர்களாகவும் ராட்சசர்களாகவும் தொல்லைக்கு உள்ளாகிறாங்க. அப்படி பகவான் ஆனாலும் பகவான் கருணை மிக்கவர் அப்படிங்கிறதுனால அவர் ஓர் அவதாரமாக தோன்றி எப்பொழுதும் அவர்களை காக்கிறாரு அப்படிங்கிறது. பகவானின் அவதாரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. பகவான் வாமன தேவர் 2 அடிகளில் முழு பிரபஞ்சத்தையும் அளந்து விட்டதனால அவரது 3வது அடியை வைப்பதற்கு இடமில்லாமல் போயிற்று. பகவான் தமது 3 அடிகளாகிய முழு பிரபஞ்சத்தை விடுவதன் மூலம் தன் பலத்தை காட்டியதால் திருவிக்கிரமர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இப்படி ஒவ்வொரு நீலைகளுக்கும் ஒவ்வொரு பெயர்களும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுக்க பார்த்தோம்னா அவருக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு, சூட்டப்பட்டு இருக்கு, என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாரோ. அப்படி சகாமா அப்படின்னு அகாமா பக்தர்களுக்கு இடையில் வேறுபாடு என்னன்னா, தேவர்களை போன்ற சகாமா பக்தர்கள் துன்பத்திற்கு உள்ளாகிறப்ப அதிலிருந்து விடுபட பரமபுருஷரிடம் போறாங்க. அப்படி போறப்ப என்ன ஆகுறதுன்னா, அகாம பக்தர்களும் பேராபத்துல கூட பௌதீக நன்மைக்காக பகவானை தொந்தரவு செய்யதே இல்லை. ஆனா அகாம பக்தர்கள் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறப்ப அவன் தன் கடந்த கால பாவ செயல்களால் ஏற்பட்டது என்று எண்ணி அதன் விளைவுகளை அனுபவிக்க ஒப்புக்கொள்றாங்க. அப்ப பகவானுக்கு தொல்லை கொடுப்பதே கிடையாது. ஆனா சகாம பக்தர்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்கு துன்பம் ஏற்பட்ட உடனேயே பகவானை பிரார்த்திக்கிறாங்க. ஆனா அவங்க பகவானின் கருணையாயே முழுமையாக நம்பி இருக்கிறாங்க. ஃபெய்த், இந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கணும். நம்மளும் பகவானே எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுத்துனா எதாவது பார்க்க வேண்டியது, கொஞ்ச நேரம் வேண்டிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் எந்த ஜோசியரை பார்க்கலாம், எந்த மடத்துல இருக்கிற சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு போயிடுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. பகவான் மேல நமக்கு பிரீத்தி இருக்கணும், பூரண பிரேமை இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிதல். முழுமையாக நம்பி இருந்ததுனால அவங்க பகவானின் கருணை முழுமையாக நம்பின பக்தர்களாக கருதப்படுறாங்க. பாகவதத்துல 10:14-8 சொல்லப்பட்டிருக்கு, தத்தேனுகம் பாகம் சமீஷனாமானோ அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனைகளுக்கு மத்தியில் துன்புற பொழுது அகாம பக்தர்கள் அதிக உற்சாகத்துடன் பகவானுக்கு சோஸ்திரம் செய்வதிலும் சேவை செய்வதிலும் ஈடுபடுகின்றனர். இதுலேருந்து நம்ம இந்த பௌதீக உலகத்துல, அதுவும் இந்த கலியுகத்துல இருந்து இருக்கிறதுனால நம்மளும் எப்பொழுதும் பகவானுடைய ஸ்மரணம், அவருடைய லீலைகள் மச்சித்தா, பகவத்கீதையில சொன்ன மாதிரி மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம்னு இப்ப படிச்சுட்டு இருக்கிற ஸ்ரீமண்டலி மூலியமா இப்படி ஒவ்வொரு லோகத்திலையும் பகவானை பற்றிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம கஷ்டங்கள் வந்தா எப்படி குந்தி மகாராணி கேட்கிறாங்க, கிருஷ்ணா நீங்க எங்க கூடயே இருந்தேன், எங்களுக்கு தெரியல, ஆனாலும் எங்களுக்கு கஷ்டத்தையே கொடுப்பா, அப்பதான் நாங்க உங்களை நினைப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தேவர்கள் ஆகட்டும், விருதாஷ்டிரம் ஆகட்டும், இப்படி பல பேர் பிரார்த்தனைகள் செஞ்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி தொண்டுல பகவானுக்கு சோசன சேவை செய்ய ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி அவங்க பக்தி தொண்டை நிலை பெற்று சந்தேகமின்றி பரமபதத்தை அடைய தகுதியானவர்களாகிறாங்க. இந்த இடத்துல புரிக்கணும் நமக்கு. 10வது காண்டத்துல 14வது இடத்துல 50 பதம் பதம் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு டேஞ்சர் காத்துன்னு இருக்கு, அதாவது நமக்கு ஆபத்து காத்துன்னு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதாவது சகாம பக்தர்கள் அவர்களுடைய பிரார்த்தனைகளின் மூலமாக விரும்பிய பலன்களை அடைகிறாங்க என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏன்னா அவங்க பகவான் மேல பிரீத்தியா பூரணமா அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல புரிதல். ஆனா அவங்க உடனே பரமபதம் அடைவதற்கு தகுதி அடையவர்கள் ஆவறது கிடையாது. ஏன்னா பகவான் விஷ்ணு பல்வேறு அவதாரங்களில் அவரது பக்தர்களை எப்பொழுதும் காத்து வராரு. ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறப்பையும் அவர்கள் பக்தரை அவரை கூட்டின்னு போறதுக்காக தான், அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காக தான் அவரை இது லீலைகள் புரிவதற்காக தான் வராருங்கிறது புரிஞ்சுக்கணும். இது குறிப்பிடத்தக்கதே. அதே மாதிரி ஸ்ரீல மத்வாச்சாரியர் சொல்றார், விவிதம் பாவ பாதத்தை சர்வே விஷ்ணு விபூதயக. கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் ஆவார். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதாவது மற்ற எல்லா அவதாரங்களும் பகவான் விஷ்ணுவிலிருந்தே வருகின்றனர் அப்படிங்கிறத இந்த புரிதலோட இந்த முந்தைய ஸ்லோகத்தினுடைய தொடர்பு, அதாவது உங்களை பக்தர்களிடையே எல்லா பௌதீக பொருள் சார்ந்த ஆசைகள் இருக்கிறதுனால நாங்க மிகவும் தாழ்ந்தவர்கள். இதை குறிக்கும் விதமாக தேவர்கள் தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க. என்ன இந்த ஸ்லோகத்தோட சாராம்சம் பார்த்தோம்னா, 3 உலகங்களில் பகவான் தயவு செய்து இன்னொரு அவதாரம் எடுங்க,
இது இங்கே தேவர்களின் பிரார்த்தனை. இது எல்லாரும் சேர்ந்து தேவர்கள் பிரார்த்தனை பண்றாங்க. 3 உலகங்களின் பகவான் தயவு செய்து இன்னொரு அவதாரம் எடுங்க. எங்களுக்கு பொருள் சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்கிறதுனால உங்க பக்தர்களை நாங்க மிகவும் தாழ்ந்தவர்கள். இதை குறிக்கும் விதமாக அவங்க வந்து இந்த வேண்டுகோளை வந்து பகவான் கிட்ட வைக்கிறாங்க. இதுக்கு இந்த பதத்துல இதை சொல்லியிருக்கு. இதுக்கு ஆச்சாரியர் விளக்கம் என்ன பார்த்தோம்னா, மூவுலகையும் தனது இருப்பிடமாக திரிபுவன ஆத்மா பாவன பகவானே, அதாவது ஓ திரிவிக்ரம 3 உலகங்களையும் அடக்கியவரே, 3 உலகங்களிலும் திரிலோக மனோகர அனுபவ, அதாவது மிகவும் கவர்ச்சிகரமாக கருதப்படும் பகவானே, அசுரர்களுக்கும் உங்களுக்கு வந்து விபூதிகள் என்றாலும் இப்போது அவர்களின் செயல்களுக்காக நேரம் கிடையாது, அப்ப நீங்க அதை கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து அவர் முன் வந்து இந்த பிரார்த்தனை வைக்கிறாங்க. உங்கள் வந்து ஆன்மீக சக்தியினால் தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், கலப்பு வடிவங்கள் மற்றும் நீள்வாழ் உயிரினங்கள் வடிவங்களை எடுத்து குற்றங்களுக்கு வந்து தண்டனை வழங்கியப்ப தவஸ்தாவின் மகனை பொருத்தமாக இருந்தால் இப்போதே கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க வந்து முன்வைக்கிறாங்க, அவங்களுடைய பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 41. அஸ்மாகம் தாவகானம் ததத நதானாம் ஹரே தவ சரண நளின யுகல திவ்யானுவந்த கிருதய நிகடானாம் ஸ்வலங்க விவரேன நாத்மசாத் கிருதானாம் அனுகம்பானுரஞ்சித விசத ருச்சிர சிசிர ஸ்வமிதாவௌ லோகேன விகலித மதுர முக ரசாமிருது கலையா சாந்தஸ்தாபம் அனகார்கசி சமயிதும். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நான் எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரம ரட்சகரே, பரமபிதாவே, பவித்திரமானவரே, பகவானே, நாங்கள் அனைவரும் உங்களுடைய திருவடி தாமரைகளில் அடைந்த ஆத்மாக்கள். உண்மையில் எங்களுடைய மனங்கள் தியான நிலையில் அன்பு சங்கிலியால் உங்களுடைய தாமரை பாதங்களில் பிணைக்கப்பட்டுள்ளன. அருள் கூர்ந்து உங்களுடைய அவதாரத்தை இப்பொழுது காட்டியருள வேண்டும். எங்களை உங்களது நித்திய சேவகர்களாகவும் பக்தர்களாகவும் ஏற்று திருப்தி அடைந்து எங்களிடம் இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். உங்களுடைய இதமான இனிமையான பாச புன்சிரிப்புடனும் உங்களுடைய அழகிய திருமுகத்தில் இருந்து வெளிப்படும் அமுத வார்த்தைகளுடனும் கூடிய அன்பு ததும்பும் பார்வையால் எப்பொழுதும் எங்களுடைய இதயங்களை நோகடிக்கும் இந்த விருத்திராட்சரனால் ஏற்படும் பெரும் கவலையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா நிதானமா படிச்சேன், நன்றி. பொருளுரை வந்து பிரம்மதேவர் தேவர்களின் தந்தையாக கருதப்படுகிறார். ஆனால் கிருஷ்ணர் அல்லது பகவான் விஷ்ணு பிரம்மாவின் தந்தையாவார். இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி ஏனெனில் பிரம்மா பகவானுடைய நாவிலிருந்து வளர்ந்த தாமரை மலரில் பிறந்தவர் ஆவார். பிரம்மா எப்படி பிறந்தார், பிரம்மாக்கு என்ன விஷயங்கள் தந்தையாக பிரம்மா வந்து தேவர்களின் தந்தையாக கருதப்படுகிறார். ஆனால் கிருஷ்ணர் பகவான் விஷ்ணு பிரம்மாவின் தந்தை ஆவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மா வந்து பகவானுடைய நாபியிலிருந்து வளர்ந்த தாமரை மலரிலிருந்து பிறந்தவர், பகவானுடைய நாபியிலிருந்து தாமரை மலர பிறந்தவர். இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த சாராம்சம் வந்து மிகவும் அருமையானது. அதாவது இவங்க எல்லாம் சொல்றாங்க, அமுத வார்த்தைகளால் கருணை நிறைந்த பார்வையானால மகிழ்ச்சியான புன்னகையாலும் எங்களை விடுவித்தரணும் அப்படின்னு அவங்கள வந்து மேலும் குளோரிஃபை பண்றாங்க. இதுக்கு ஆச்சாரியரோட விளக்கம் வந்து பகவானை புகழ்ந்து அவர்கள் வந்து இனிமையான வார்த்தைகளையும் கருணையின் பார்வையும் வேண்டிக்கிறாங்க. ஓ தந்தையின் தந்தையே, இந்த இடத்துல அதுக்காக தான் தந்தையின் தந்தையே அப்படின்னு சொல்லப்படுறது. தந்தையின் தந்தையே அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதாவது தந்தையின் தந்தையேன்னு சொல்லிட்டு உங்களுடைய இதயங்கள்ல வந்து எங்களுடைய தியானத்தால் உங்கள் தாமரை பாதங்களில் பிணைக்கப்பட்ட சங்கிலிகள் இருக்கு. எங்கள் மனதில் வந்து தேனீக்களை உங்கள் தாமரை பாதங்களிலிருந்து எங்களால் இழுக்க முடியாது. அதனால உங்களுடைய உருவத்தை வந்து வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய திருவாய், அதாவது தாமரை போன்ற திருவாயிலிருந்து இனிமையான சாறு போல பாயும் உங்கள் இனிமையான வார்த்தைகளின் வடிவத்தில் ஒரு துளி அமிர்தத்தாலும் எங்கள் வழியை போக்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்னும் மேலும் குளோரிஃபை பண்ணி சொல்றாங்க.
அடுத்த ஸ்லோகம் வந்து 42. அத பகவான் தவாஸ்மீர் அகில ஜகத் உற்பத்தி சித்திலய நிமிதாத்யமான திவ்ய மாயா வினோதஸ்ய சகல ஜீவ நிகாயானாம் அந்தர்ஹிருதகேஷு பகீர் அபிச பிரம்ம பிரத்யக் ஆத்மஸ்வரூபேன பிரதான ரூபேன ச யதா தே ச கால தேகாவஸ்தான விசேஷம் தத் உபாதனோலம்ப கதயானுபவதக சர்வ பிரத்ய சாட்சின ஆகாச சரீரஸ்ய சாட்சாத் பரபிரம்மணக பரமாத்மானக கியான்கிக வார்த்த விசேஷோ விக்னபானியக ஸ்யாத் விஸ்புலிங்காதிபித் இவ கிரண்யரேதனயக. மொழிபெயர்ப்பு பொருளுடைய ஷீலா பிரபாத். ஜெய் ஷீலா பிரபாத். படிக்கிறேலமா? நான் படிக்கட்டுமாமா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, மொழிபெயர்ப்பு படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. பகவானே, எப்படி சிறு நெருப்பு பொறிகளால் முழு நெருப்பின் செயல்களை செய்ய முடியாதோ அப்படியே தங்களுடைய பொறிகளான எங்களால் எங்களுடைய வாழ்வின் தேவைகளை பற்றி எடுத்து கூற முடியாது. தாங்கள் பூரண முழுமையாவீர். ஆகவே நாங்கள் உங்களுக்கு எடுத்து கூற வேண்டிய அவசியமே இல்லை. தாங்கள் பிரபஞ்ச தோற்றத்தின் மூல காரணமும் அதை பராமரிப்பவரும் பிறகு அதை அழிப்பவரும் ஆவீர். எனவே உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஜட மற்றும் ஆன்மீக சக்திகளை ஆள்பவர் என்பதால் இந்த சக்திகளுடன் எப்போதும் நீங்கள் லீலைகள் புரிவதில் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் பிரபஞ்ச தோற்றத்திற்குள்ளும் இவற்றிற்கு அப்பாலும் இருக்கிறீர்கள். நீங்கள் உள்ளே பரபிரம்மனாகவும் வெளியே பௌதிக சிருஷ்டியின் மூலப்பொருட்களாகவும் இருக்கிறீர்கள். எனவே வெவ்வேறு காலங்களிலும் இடங்களிலும் பல்வேறு உடல்களிலும் பல்வேறு நிலைகளில் நீங்கள் தோன்றிய போதிலும் பரமபுருஷராகிய நீங்கள் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவீர். உண்மையில் தாங்களே ஆதியான மூலப்பொருளாகவும் இருக்கிறீர். நீங்களே அனைத்து செயல்களுக்கும் சாட்சியும் ஆவீர். ஆனால் நீங்கள் ஆகாயம் போல் எங்கும் பறந்து நிற்பதால் அச்செயல்களினால் ஒருபோதும் நீங்கள் தொடப்படுவதில்லை. நீங்கள் பரபிரம்மன் மற்றும் பரமாத்மாவாக இருந்து கொண்டு அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறீர்கள். பரமபுருஷரே, உங்களுக்கு தெரியாதது ஏதும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகாக படிச்ச மாதாஜி. நன்றி மாதாஜி. இதுல வந்து பொருளுரை வந்து பரம சத்தியமான அவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய 3 நிலையில இருக்காரு. இது ரொம்ப முக்கியமான அடிப்படை தளம். இதை புரிஞ்சுக்கணும். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. பரமபுருஷராகிய பகவானை வந்து பகவானே பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் காரணம் ஆவார். அருவமான பரம சத்தியமாகிய பிரம்மன் எங்கும் நிறைந்திருக்கிறார். பரமாத்மா ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இதயவாசியாக இருக்கிறார். ஆனால் பக்தர்களால் பூஜிக்கப்படும் பகவானே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகான்னு படிச்சோம். பிரம்மதேவர் வந்து பிரம்ம சமிதியில சொல்லியிருக்கார். அது மாத்திரமல்ல, பக்தர்களால் பூஜிக்கப்படும் பகவானை எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவார். பரமபுருஷர் அனைத்தும் அறிந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு பக்தனின் சௌகரியங்களையும் அசௌகரியங்களையும் பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒரு தூய பக்தர் அறிவார். பரம சத்தியத்திலிருந்து எந்த பௌதீக தேவைகளையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒரு தூய பக்தர் அறிவார். ஆகவே விருத்ராசுரனால் தாக்கப்பட்டு துன்புறுவதை பற்றி பரமபுருஷிடம் கூறும் பொழுது தேவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு குறித்து பிரார்த்தனைகள் செய்வதற்காக மன்னிப்பு கோரினர். பக்குவம் அடையாத பக்தன் ஒருவன் துன்பத்தில் இருந்து அல்லது வறுமையில் இருந்து விடுபடுவதற்காகவோ அல்லது பகவானை பற்றிய கற்பனை ஞானத்திற்காகவோ பரமபுருஷனிடம் செல்கிறான். பகவானிடம் பக்தி தொண்டை துவங்கும் 4 வகையான புண்ணியவான்களை பற்றி பகவத்கீதை 7.16 குறிப்பிடப்படுகிறது. துன்பத்தில் இருப்பவன் ஆத்தா, பொருள் தேவைக்காக உள்ளவன் அர்த்தாத்தி, கேள்வியுடையவன் ஜிக்ஞாசு மற்றும் பரம சத்தியத்தை தேடுபவன் ஞானி ஆகியோரே அந்த 4 பிரிவினர். ஆனால் பகவான் எங்கும் நிறைந்திருப்பவரும் சர்வஜனும் ஆவார் என்பதால் ஒருவன் தனது சொந்த தன்மைக்காக பிரார்த்தனை செய்யவோ அல்லது அவரிடம் வழிபடவோ அவசியமில்லை என்பதை தூய பக்தர் அறிவார். தூய பக்தர்கள் பதிலுக்கு எதையும் கேட்காமலேயே பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபடுகிறார். பகவான் எல்லா இடங்களிலும் இருப்பதால் தமது பக்தர்களின் தேவைகளை அவர் அறிவார். அதனால் அவரிடம் பௌதீக நன்மைகளை கேட்டு அவரை தொல்லைப்படுத்த அவசியம் இல்லை. மிக அருமையான பதம் இது. இப்ப வந்து இவங்க சொன்ன மாதிரி
ராதாரதி மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம என்ன கேட்கணும் தெரியாம ஒரே அல்ப விஷயங்களா போய் கேட்டுட்டு இருப்போம். எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு இதை செஞ்சு வைங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பையனுக்கு வேலை கிடைக்கணும், இப்படி ஏதோ அல்ப இதுங்க நிரந்தரமாக இல்லாத ஒரு தற்காலிக இதுக்காக கேட்போம். ஆனா சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்னு பிரபுபாத் சொன்ன மாதிரி உயர்ந்த இது ஞானிகள் மூலமா, தூய பக்தர்கள் மூலமா என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த பரம்பரையில வந்த ஆச்சாரியர்கள், முந்தைய ஆச்சாரியர்கள் மூலமா என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இப்படிங்கிறதுலாம் இல்லாம அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல வந்து சாராம்சம் வந்து தயவு செய்து எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுங்க, அது மாத்திரம் இல்ல அப்படின்னு தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அது மாத்திரமல்ல, பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிற 3 நிலையிலையும் இருக்காரு அப்படிங்கிறது. இதுக்கு ஆச்சாரியர்கள் தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்றப்ப ஆச்சாரிய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தூய பக்தனுக்கு பகவான் எங்கும் நிறைந்தவராவார், எல்லாம் அறிந்தவராக இருக்கிறதுனால தனது சொந்த நலனுக்காக பிரார்த்தனை செய்யவோ அல்லது அவரை வழிபடவோ தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க அறிவாங்க. அதே மாதிரி ஒரு தூய பக்தன் எப்பொழுதும் எதையுமே கேட்காம பகவானுடைய சேவையில் ஈடுபடுறான். நம்ம எடுத்த உடனே கோயிலுக்கு போனா, நான் வந்து எனக்கு பாஸ் பண்ண வச்சேன்னா 108 தேங்காய் உடைக்கிறேன், நான் வந்து இது பண்ணேன்னா இந்த அடிப்பிரதர்ஷனம் பண்றேன், நான் வந்து பரிக்கிரமா வரேன், இப்படி வந்து ஒவ்வொன்றும் மார்க்கெட்டிங் பேசி பேசி நமக்கு இப்படியே ஆயிடுத்து. கேட்கறது தான் ஆயிடுத்து, எதுவுமே நம்மளா கொடுக்கறது. கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் அதை பண்ணலாம், பகவானுக்கு பக்தர்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சேவை பிடிக்கும், என்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் அதை பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா தூய பக்தர்கள் அப்படி கிடையாது. அது மாத்திரமல்ல, எப்போதுமே பகவானின் சேவையில தூய பக்தன் ஈடுபடுறப்ப எல்லா இடங்களிலும் அவர் இருக்காரு அப்படின்னு பகவானும் அறிவாரு. பக்தனுக்கு எப்ப தேவை, எந்த நேரத்துல தேவை அப்படிங்கிறது அவர் இது பண்ணுவார். ஆனா சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல எல்லாம் இது மாதிரி புல்லாங்குழல் வச்சிட்டு இருக்கிற கிருஷ்ணர் வச்சிருந்தா எல்லா பணமும் ஊதி போயிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில இருப்பாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது இதுக்கு. நம்ம வந்து இது மாதிரி எல்லாம் நிறைய பணங்கள் எப்ப எவ்வளவு தேவையோ அதை பகவான் கொடுப்பார். எல்லாத்தையும் ஏன் எடுத்துக்கிறார் அப்படின்னா, நமக்கு ஆசை பேராசையாகும். அந்த பணத்தை எப்படி போறது, எந்த பேங்க்ல போடுறது, எதுல வட்டி ஜாஸ்தி வரும், எந்த பைனான்ஸ்ல போடுறது, இப்படி நமக்கு ஆசைகள் போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் பகவானை ஏற்கனவே மறந்துன்னு இருக்கோம். இப்ப திருப்பி அதனுடைய பௌதிக இந்த இதுக்கு நாட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு தான் பகவான் வந்து அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணுமே ஒழிய, நமக்கு வந்து கிருஷ்ண பக்தியில வந்துட்டா நமக்கு வந்து புல்லாங்குழல் வச்சிருக்கிறது இதெல்லாம் மூட நம்பிக்கை. இப்ப இதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுட்டு வரணும். அதாவது பௌதீக சுகங்கள், நன்மைகளை கேட்டு அவங்க வந்து தொந்தரவே செய்ய மாட்டாங்க தூய பக்தர்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் இதயத்துல அந்தரியாமையாக எப்பொழுதும் வெளிப்புறமாக எல்லாமே அவருடைய பகவானுடைய அகச்சக்தி புறச்சக்தி தான். பிற பொருள்களின் வடிவத்துல வந்து உள்ள பொருள்களாகவும் குறிப்பிட்ட இடம், நேரம் மற்றும் உடல்நிலைக்கு ஏற்ப தேவர்கள் போன்ற அனைத்து உயிரினங்களும் அவற்றின் புலனுணர்வுகளுக்கு வந்து காரணமாக அறியப்படுறீங்க அப்படின்னு. அதாவது இதுக்கு வந்து உதாரணம் ஸ்ரீலா பிரபுபாத் மிக அருமையாக சொல்லியிருக்கார். நம்ம நெருப்பிலிருந்து வரும் தீப்பொறிகளை போன்றவர்கள், நாம் வந்து நெருப்பிலிருந்து வரும் தீப்பொறிகளை போன்றவர்கள். உங்கள் உடல் ஈதர் போன்றது, பௌதிக குறிகளால் மாசுபடாதது. ஆனா நம்மளுடைய இது வந்து பௌதிக இதனால மாசுபடுகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆச்சாரியர்களுடைய விளக்கம். ஷீலா பிரபுபாத்தும் இந்த தீப்பொறி, அதாவது நம்ம வந்து நெருப்புல வரும் தீப்பொறி போன்றவர்கள் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை மிக அருமையாக கொடுத்திருக்கார், நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 43வது ஸ்லோகம். அதையேவ ஸ்வயம் துபகல்ய பயாசாமாஹம் பகவத பரம குரோஸ்தவ சரண சத பலாச்சாயாம் விவித விவித விரிஜின சம்சார பரிஸ்ரமோச்ச மணிம் உபஸ்ருதானாம் வயம் யத் காமே நோபசாதிதாக. மொழிபெயர்ப்பு பொருளுடைய ஷீலா பிரபுபாத். யாருமா படிக்கிறேன்? நான் படிக்கட்டுமா? ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரும் படிக்கலன்னா நான் படிக்கிறேன் மாதாஜி. யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? நீங்க படிங்க மாதாஜி. மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் சர்வஜர் என்பதால் எல்லா பௌதிக தொல்லைகளில் இருந்தும் விடுதலையாக்கியும் உங்களுடைய தாமரை பாதங்களில் எதற்காக நாங்கள் சரணடைந்திருக்கிறோம் என்பதை நன்கறிவீர்கள். அனைத்தும் அறிந்தவரான நீங்கள் பரம ஆன்மீக குரு என்பதால் நல்ல அறிவு உரைக்காக உங்களுடைய பத்ம பாதங்களை நாங்கள் தஞ்சம் அடைந்துள்ளோம். தயவு கூர்ந்து எங்களுடைய தற்போதைய துன்பத்தை அகற்றி எங்களுக்கு பாதுகாப்பு அளியுங்கள். உங்களுடைய தாமரை திருவடிகள் மட்டுமே
பூர்ண சரணாகதி அடைந்து ஒரு பக்தனுக்கு அடைக்கலமாகும். அப்பாதங்களே இது ஜட உலக துன்பங்களை எல்லாம் அடக்குவதற்குரிய ஒரே வழியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல பொருளுரை பகவானுடைய தாமரை பாதங்களின் நிழலின் அடைக்கலத்தை நாடுவது ஒன்றே தேவையாக உள்ளது. எப்படி சூரிய வெப்பத்தினால் விளைந்த துன்பம் ஒரு பெரிய மரத்தின் நிழலின் கீழ் வரும் பொழுது கேட்காமலேயே துன்பம் உடனே அகன்று விடுகிறதோ, அப்படியே பகவானுடைய தாமரை பாதங்களின் நிழலின் கீழ் அடைக்கலம் கொள்பவனுடைய எல்லா பௌதீக துன்பங்களும் அகன்றுவிடும். ஆகவே பந்தப்பட்ட ஆத்மாவின் முழு கவனமும் பகவானின் தாமரை பாதங்களிடம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். இந்த ஜட உலகில் வாழும் பொழுது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனுபவிக்கப்படும் பல்வேறு துன்பங்களை பகவானின் தாமரை பாதங்களில் தஞ்சமடைவதால் மட்டுமே அவனால் போக்கிக் கொள்ள முடியும். எப்படி ISI முத்திரை குத்தின மாதிரி இப்படி இருந்தாதான் அவர்கிட்ட தஞ்சமடைந்தாதான் முடியுமே தவிர வேற எதுவும் அவருடைய கருணையால், குருவினுடைய ஆசீர்வாதத்தால், மற்றவர்கள் வைஷ்ணவர்களுடைய கருணையால் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஷீலா பிரபாத் சொல்லியிருக்கார். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் அதாவது தயவு செஞ்சு எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க, அதாவது தேவர்களின் பிரார்த்தனை. இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்கணும்? பகவானே, நீங்கள் எல்லாம் அறிந்தவர், அதாவது அத்தை ஏவ, நாங்கள் எதற்காக உமது தாமரை பாதங்கள் தஞ்சம் புகுந்துள்ளோமோ அதற்கான பலனை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு திருப்பி அவங்க மன்றாடி வேண்டிக்கிறாங்க. உயர்ந்த குரு பரம குரு அந்த பாதங்கள் உமது பக்தர்களின் பௌதீக சம்சார வாழ்க்கையின் பல்வேறு துன்பங்களிலிருந்து சோர்வை போக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கிறதால நாங்கள் ஏன் உங்கள் தாமரை பாதங்களை அணுகினோம் அப்படின்னா என்பதை நீங்கள் இயல்பாகவே அறிவீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது எங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவன் நீங்க இயல்பாகவே அறிவிங்க எல்லாமே அப்படின்னு அவங்க இன்னும் மேல மேல குளோரிஃபை பண்ணி சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அந்த பாதங்கள் உங்களிடம் சரணடைந்த பக்தர்களுக்கு சோர்வில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, பகவான் கருணாமூர்த்தியா இருந்து வாரி வழங்குறாரு அப்படிங்கிறத புரிதல் இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது 44. அதோ ஈஜ ஜகித்வாஷ்ரம் விஸ்லந்தம் புவனத்ரயம் பிரஸ்தானி ஏனன கிருஷ்ண தேஜாம்சி அஸ்ரத்யாயுனுதானி ச. மொழிபெயர்ப்பு யாராவது படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆகவே பகவானே, பரம ஆளுநர் ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தயவு கூர்ந்து பயங்கர அசுரனாகிய இந்த விருத்தாசுரனை அழித்து விடுங்கள். துவஷ்டவாவின் மகனான இவன் எங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் போர் உபகரணங்களையும் எங்களுடைய பலத்தையும் செல்வாக்கையும் ஏற்கனவே விழுங்கி விட்டான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல இன்னும் மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பொருளுரையில பகவான் பகவத்கீதையில 7, 15, 16 சொல்றார். நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரத்யாந்திய நராத்மாக மாயா பக்ரத ஞானா ஆசுரம் பாவம் ஆஸ்ராத்த சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தானி ஞானிச்ச பராம்ச. அதாவது இப்ப நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆர்த்தோ ஜிக்ஞாசு போன ஸ்லோகத்துல அதை பத்தியான விளக்கங்கள் சொல்லியிருக்கு. அதாவது அறிவற்ற மூடர்கள், மனிதர்கள் கடைப்பட்டவர்கள், மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள், அசுரனின் நாசீக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மாத்திரமல்ல, பாரதர்களில் சிறந்தவனே அர்ஜுனா, துன்புற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வி உடையோர் மற்றும் பூரணத்தின் அறிவை தேடுவோர் ஆகிய 4 வகையான நல்லோர் எனக்கு தொண்டு செய்கின்றனர். அவங்கெல்லாம் என்கிட்ட சரணடைய மாட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்றார். துன்புற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர் மற்றும் பூரணத்தின் அறிவை தேடுவோர், ஞானத்தை அதாவது தெரிஞ்சுக்கணும். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், குரு எடுத்துக்கணும். இந்த யுக தர்மம் என்ன, பகவானுடைய இந்த உடல் கிடைக்கப்பட்டது, அரிதேறது மானிட பிறகு எதுக்கு கிடைச்சிருக்கு,
பகவானுக்கு தொண்டு பண்றதுக்கு, பகவானை பத்தி பாடுறதுக்கு, இப்ப மாதாஜி வைஷ்ணவ பாடல்கள் பாடல் மாதிரி நமக்கு இந்த ஒவ்வொரு கர்மேந்திரிங்க ஆனந்துக்கு எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பகவானுக்கு கோயிலுக்கு போறதுக்காக இந்த கால்கள், அவரை பத்தி பாடுறதுக்கு, இந்த செவிகள், ஸ்ரவணம், விஷ்ணு சுமரணம், இந்த 9 விதமான பக்தி இது பண்றதுக்கு தான் இந்த சிறப்பான மனித உடல் கிடைக்கு. இந்த மனித உடல்ல மாத்திரம்தான் நம்மளால அடைய முடியும், மத்த இதுல நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரியான இந்த ஸ்லோகம். ராகோபி இச்சா தௌகார, பகவானே தாமரை பாதங்களை முழுமையாக சரணடைகிறேன், உங்களை விருப்பம் போல என்னை நீங்க காப்பாத்தலாம் அல்லது அழித்து விடலாம், இரண்டில் ஒன்றை செய்யும் முழு உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு இங்க இன்னும் அவருடைய குளோரிஃபை பண்றாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஸ்லோகத்தை சாராம்சம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். விருதராஷ்டிரமனை அழித்து விடுமாறு வேண்டுகோள், ஆச்சாரியர் விளக்கம் இதுக்கு. அதாவது விருதராஷ்டிரன் அழிச்சுடுங்க அப்படின்னு. ஏன்னா அதா ஓ பகவானே, ஓ கிருஷ்ணா, இச கிருஷ்ண அப்படின்னு 3 உலகங்களையும் விழுங்கிய பிரசாந்தம் புவனத்ரயம், இந்த ஆபத்தான அரக்கனை விருதராசுரனை ஜாகி துவாஸ்திரம் அழித்து விடுங்கள் அப்படின்னு. அவங்க எங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் பலத்தையும் அழிச்சுட்டான் இந்த விருதாசனங்கிறவன், அதனால அவனை முதல்ல அழிச்சிடுங்க. இங்கு தேவர்கள் முற்றிலும் உதவியற்றவர்களாக இருக்கிறப்ப அவங்க துக்கத்துடனும் கண்களில் கண்ணீர் மல்க பகவான் பரமபுருஷர் பகவானை அணுகுறாங்க. அவங்கள்ட்ட பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே எங்களால தாங்க முடியல, இவனுடைய அச்சுறுத்தல், இவனுடைய 3 உலகங்களையும் இவன் ஆக்கிரமிக்கிறது எங்களால முடியல, இப்படி ஆபத்தா இருக்கிற இந்த அரக்கனை விருதாசனை ஜாகி துவாஸ்திரம் அழித்திடுங்க அப்படின்னு எங்களுடைய எல்லா ஆயுதத்தையும், எங்களுடைய பலத்தையும், நாங்க பெற்ற பலத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க ஏறக்குறைய தூய்மையான பக்தர்களாக மாறுறாங்க, பௌதிக இச்சையில இருந்து விடுபடுறாங்க. அதாவது பகவானுடைய இப்படி பிரார்த்தனை செய்யறப்ப பௌதீக சுகம் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக தூய பக்தி சேவையை அவங்க மறந்துட்டு விட்டதாக ஒப்புத்துக்கிறாங்க. அதே நிலைமைய அதை விட மோசமான நிலைமையில இங்க இப்ப இருக்கிற கலியுகத்துல நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். பகவானை மறந்துட்டு வந்தது இல்லாம அவர் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறார், அதையும் நம்ம பயன்படுத்திக்காம இந்த கலியுகத்துல எல்லாரும் பௌதிக புலனின்பத்துக்காக, இந்திரியத்தை சுகப்படுத்துறதுக்காக, அதற்காக வயசுண்டு டே அண்ட் நைட் இல்லாம வயசுண்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. இந்த இடத்துல நாங்க மறந்துட்டோம், ஆனா இப்ப திருப்பி நாங்க அந்த தூய பக்தி சேவையை மறந்து விட்டதாக ஒத்துக்கிறாங்க. அவங்க முழுமையாக பகவானிடம் சரணடைகிறாங்க. அதுதான் இந்த கடைசியில பார்த்தோம். மாராபி ராகபி யோ இச்சா தௌகாராக, பகவானே நான் தங்களுடைய தாமரை பாதங்களை முழுமையாக சரணடைகிறோம் அப்படிங்கிற அந்த இது அவங்க சரணடைகிறாங்க. அவற்றை பராமரிப்பதோ அல்லது அழிப்பதா அப்படின்னு பகவானை பரிசீலனைக்கே விட்டுடுறாங்க. அத்தகைய சரணாகதி ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இந்த பதத்திலிருந்து ஆச்சாரியருடைய விளக்கம். அடுத்தது 45வது பதம். ஹம்ஸ்ஹாய தரணலாய நிரீக்ஷகாய கிருஷ்ணாய மிருஷ்டய சேச்சே நிருபக்ரமாய சத் சம்ஹராய பவபாந்த நிஜாம் ஸ்ரம்மாபதாஹோ அந்தே பரிஷ்ட கதையே ஹரையே நமஸ்தே. மொழிபெயர்ப்பு யாராவது படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்கம்மா. பகவானே, பவித்திரமானவரே, நீங்கள் எல்லோருடைய இதயங்களிலும் இருந்து கொண்டு பந்தப்பட்ட ஆத்மாக்களின் எல்லா செயல்களையும் எல்லா ஆசைகளையும் கவனிக்கிறீர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்று அறியப்படும் பரமபுருஷரே, உங்களுடைய கீர்த்தி பிரகாசமானதும் சந்தேகங்களை போக்குவதுமாகும். நீங்களே அனைத்திற்கும் ஆரம்பம் என்பதால் எங்களுக்கு ஆரம்பம் என்பதில்லை. நீங்கள் உண்மையுள்ள தூய பக்தர்களால் சுலபமாக அடையப்படக்கூடியவர் என்பதால் இது தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஜட உலகம் முழுவதிலும் கற்றித் திரிந்த பிறகு முக்தி பெற்று உங்களுடைய தாமரை பாதங்களில்
தஞ்சமடையும் பொழுது வாழ்வின் மிக உயர்ந்த வெற்றியை அடைந்தவர்கள் ஆகின்றனர். ஆகவே பகவானே பரமபுருஷரே, தங்களுடைய திருவடி தாமரைகளுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா படிச்சேன். இதுல இன்னும் அவங்க தேவர்கள் பரமபுருஷ மரியாதை செலுத்துறாங்க. பொருளுரை ஷிலா பிரபாத்தர் கொடுத்திருக்குது. பகவான் விஷ்ணு தங்களுடைய கவலையை போக்க வேண்டும் என்று தேவர்கள் நிச்சயமாக விரும்பினர். ஆனால் இப்பொழுது அவர்கள் நேரடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே செல்கின்றனர். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவான் விஷ்ணுவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காகவே அவரது வாசுதேவ அம்சத்தில் இவ்வுலகில் அவதரிக்கிறார். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம். அசுரர்கள், அதாவது நாசிகர்கள் எப்பொழுதும் தேவர்களை அல்லது பக்தர்களை துன்புறுத்துகின்றனர். எனவே நாசிகர்களையும் அசுரர்களையும் தண்டிப்பதற்காகவும் அவரது பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கிறார். பகவானின் வெவ்வேறு ரூபங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்றாலும் கிருஷ்ணர் அனைத்திற்கும் மூல காரணம் என்பதால் அவர் விஷ்ணுவிற்கும் நாராயணருக்கும் கூட மேலான பரமபுருஷர் ஆவார். பிரம்ம சமிதை 5.46 பின்வருமாறு விவரிக்கிறது. தீபாத் சீர் கேவகி இந்த சாந்திரம் அபியுத் வேத்ய தீபாயதே விப்ருத கேது சமான தர்மா எஸ் தாதுருக் ஏவகிச்ச விஷ்ணு தயா விபாதி கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. எப்படி பிரகாசமாக எரியும் மெழுகுபர்த்தி மற்றொரு மெழுகுபர்த்தியை எரிய செய்கிறதோ அப்படியே ஸ்ரீ கிருஷ்ணரும் தம்மை விஷ்ணுவாக விரிவடைய செய்கிறார். ஒரு மெழுகுபர்த்திக்கும் மற்றொன்றுக்கும் இடையில் உள்ள சக்தியில் எந்த வேறுபாடும் இல்லை என்றாலும் கிருஷ்ணர் ஆதியான முதல் மெழுகுபர்த்தியுடன் ஒப்பிடப்படுகிறார். மிருஷ்டயச்சேச்ச என்ற சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் கிருஷ்ணர் தனது பக்தர்களை எப்பொழுதும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவர் என்ற புகழ் பெற்றவர் ஆவார். அதுக்காக தான் பகவானுக்கு கிருஷ்ணருக்கு பக்த வக்சல் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவைக்காக அனைத்தையும் தியாகம் செய்கிறாரோ, எவர் பகவானை மட்டுமே தன்னை காப்பவராக கொண்டுள்ளாரோ அந்த பக்தர் அகிஞ்சனா. இந்த அகிஞ்சனாங்கிறது முக்கியம். அதுக்காக தான் இந்த பொருளுரை படிக்கப்பட்டது. அகிஞ்சனா அப்படின்னு அறியப்படுகிறார். குந்தி தேவியின் பிரார்த்தனைகள்ல விவரிக்கப்படுறது மாதிரி பகவான் அகிஞ்சன வித்தராவார். அதாவது அவர் இத்தகைய ஒரு பக்தரின் உடைமையாவார். பந்தப்பட்ட வாழ்விலிருந்து முக்தி அடைபவர்கள் ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படுறாங்க. அங்கு அவர்கள் சாயுஜ்யம், சாலோக்கியம், சாரூபியம், சார்ஷ்டி மற்றும் சாமீபியம் அப்படிங்கிற 5 வகையான முக்திகளை அடைகிறாங்க. அவர்கள் சாந்தம், தாஸ்யம், சாக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம் என்ற 5 பாவங்களில் பகவானை நேரடியாக தொடர்பு கொள்கின்றனர். இந்த பாவங்கள் அனைத்தும் கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுபவையாகும். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் விவரிக்கிற மாதிரி ஆதிரசம் எனப்படும் ஆதியான பருவம் மாதுரிய பாவம் ஆகும். அதாவது அந்த பாவம், ஆதியான பாவம் மாதுரிய பாவம், ஆதி ரசம் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்றார். மாதுரிய பாவம் கிருஷ்ணரே ஆன்மீகமான தூய மாதுரிய பாவத்திற்கு மூலமாவார். பகவான் கிருஷ்ணரே மாதுரிய பாவத்துக்கு இது இன்னும் மிக சிறப்பான பதம். அதாவது இதுக்கு நிறைய விஷயங்கள் இது உள்ளடக்கி இருக்கு. முடிஞ்சது நம்ம அடியன் தெரிஞ்சது நான் உங்களோட விரும்புறேன். இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் எல்லா தேவர்களும் பரமபுருஷருக்கு மரியாதை செலுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, ஆச்சாரியர் விளக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாங்க உங்க பாதங்கள் சரணடைகிறோம், சீக்கிரம் இந்த அசுரனை கொள்ளுங்க, விருதாசுரனை அசுரனை கொள்ளுங்க. தேவர்கள் குழப்பத்துல பகவான் கிருஷ்ணரின் ரூபத்தை வணங்குறாங்க. அப்படி தங்கள் எல்லா ஆசைகளையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அன்னப்பறவையை எது மதிப்பு மிக்கது, எது மதிப்பற்றது அப்படின்னு தெரிஞ்சு மதிப்பு மிக்கதை பிரித்தெடுக்கிறது. அது மாதிரி அந்த அன்னப்பறவை போல சாராம்சத்தை பிரித்தெடுக்கக்கூடிய பகவானே ஹம்சாய கிருஷ்ணாய ஹரையே அப்படின்னு இன்னும் அவங்க குளோரிஃபை பண்ணி மேல மேல அவங்க பகவானை இது பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. ஓ பரந்த ஏரியை போல உங்களுடைய தாமம் இதயத்தில் வீற்றிருக்கும். அதாவது எங்களுடைய விருப்பத்தை அறிந்தவரும் எங்களை விடுவிப்பவரும் எந்த சிக்கலும் இல்லாம இந்த காரியத்தை நடத்துபவரும் பக்தர்களை மட்டும் ஏற்றுக்கொள்பவரும் சத் சங்கராய அப்படிங்கிற மாதிரி அவரை மேலும் மேலும் புகழ்ந்து சொல்றாங்க, அவருடைய இது பண்றாங்க. அதாவது சம்சார பாதையில் நடப்பவர்களை நித்திய பேரின்பத்தை அடைய உதவுவோரும்
பவபாந்த நிஜ ஆஷம ஆப்தாவோ அப்படிங்கிற சம்சாரத்தின் முடிவில் அனைத்தும் விரும்பிய இலக்குகளையும் வழங்குபவரும் அப்படின்னு சொல்லி பகவானை வந்து உங்களுக்கு வந்து நாங்க மரியாதை செலுத்துறோம், நமஸ்தே அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க, மேலும் மேலும் முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு பதத்திலும் அவங்க எப்படிலாம் பகவானை வேண்டுறாங்க. அல்ப விஷயமாலாம் கேட்காம நாங்க மறந்துட்டோம் உங்களை, ஆனாலும் இப்ப நாங்க எங்களை இது பண்ணிக்கிறோம், புதுப்பிச்சுக்கிறோம், திருப்பி இது மாதிரி ஆயிடுத்து, அவனை கொள்ளுங்க, எங்களுக்கு ரொம்ப எல்லா விதத்திலையும் பக்தி பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மேலும் சிறப்பாக ஷீலா பிரபுபாத்திர எழுதுறப்ப வங்காளத்தில் இருந்த கொள்ளையர்கள் மற்றவர்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறப்ப தங்கள் பாவ ஆசைகளை பூர்த்தி செய்ய காளி தேவியை வழிபட்டதாக கூறப்பட்டது அவர் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறப்ப அவங்க விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அப்படிங்கிறதுனால அவங்க ஒருபோதும் விஷ்ணு கோவிலுக்கு போனது கிடையாது. எனவே தேவர்களுடைய அல்லது பரமபுருஷ பகவானின் பக்தர்களின் பிரார்த்தனைகள் எப்போதும் பாவ நோக்கங்களால் கரைப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த புரிஞ்சுக்கணும். இந்த பிரார்த்தனையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரார்த்தனைகள் எப்போதும் பாவ நோக்கங்கள் கரைப்படாமல் இருக்கும். நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானினுடைய கருணை இன்றி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கும் மேல ஒரு வைஷ்ணவருடைய ஒரு தூய பக்தனுடைய கருணை இல்லாம நமக்கு இந்த சீடப்பரம்பரையில வந்த குரு கிடைக்கிறது அரிது. அந்த குரு பகவானுடைய பிரதிநிதி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் வைஷ்ணவர்களால தூய பக்தர்களால மட்டும்தான் நம்மளுடைய கையை பிடிச்சு இந்த சம்சார சாகரத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற நம்ம கையை பிடிச்சு இந்த ஆத்ம நம்ம இந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வரணும், விடுவிக்கப்படணும் அப்படின்னா, பர்த் டெத் இந்த சைக்கிள்ல இருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னா இந்த வைஷ்ணவர்களால தூய பக்தர்களால மட்டும்தான் முடியும். அவங்கதான் குரு கிட்ட போய் கையை பிடிச்சு கொண்டு விட்டு இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுப்பா, இவர் மூலியமா தான் நான் அடியேனும் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழிச்சுன்னு போவா. ஒரு குருவால மாத்திரம்தான் தத்வித்தி பிரணிபாதேனன்னு இப்ப மத்த சொன்ன மாதிரி குருவால மாத்திரம்தான் பகவான் கிட்ட அழிச்சுன்னு போட முடியும். அப்படிங்கிறது நிரந்தரமா நம்ம பக்தி தொண்டு செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த பிரார்த்தனை பகவானின் கருணை இன்றி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் சரி நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கு விருதராஷ்டிரன் மிகச்சிறந்த வீரம் படைத்த ஒரு அரக்கனாக இருந்த போதிலும் இந்திரன் அவருக்கு தேவலோக இந்திரன் அவருக்கு சரிநிகரான வல்லமை படைத்திருந்தாலும் இந்திர தேவனால் அந்த அரக்கனை கொல்ல முடியல. ஆனா அதனால பகவானுடைய உபயம் இன்றி அவன் கொல்லப்பட முடியாது அப்படிங்கிற விஷயம் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம இந்த ஸ்கந்தத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த 6வது காண்டம் 9வது அத்தியாயத்தில் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. ஆனால் பகவானுடைய ஒரு உபயம், அதாவது பகவானுடைய திட்டம், அது எல்லாமே உண்மையான ஒரு பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் எந்த காலகட்டத்திலும் செய்வார். அதாவது அவர் நமக்கு உதவி புரிவார், கருணை வழங்குவார் அப்படிங்கிற பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் பல்வேறு அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிதல் நமக்கு வரும். அது மாத்திரம் இல்ல, பல்வேறு திட்டங்களை தீட்டி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கிருஷ்ணாவதாரத்துல குருட்சேத்திர போர்க்கள யுத்தத்துல அவருடைய திட்டம் மூலம் பாண்டவர்களுக்கே வெற்றி கிடைக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நேரடியாக அவர் அங்க பங்கு பெறல. ஆனா இந்த அரக்கனை அழிப்பது கூட பகவானுடைய திட்டம்தான், பகவானுடைய உபயம் அதுதான். அந்த தேவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. அதாவது இன்னும் சொல்ல போனா சிலப்பந்ததுல ராக்கே கிருஷ்ண மாரே கே மாரே கிருஷ்ண ராக்கே கே அப்படின்னு ஒரு வங்காள பழமொழி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் உன்னை கொல்ல விரும்பினா உன்னை யாராலும் காப்பாத்த முடியும், ஆனா யாராலும் உன்னை காப்பாத்த முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் உன்னை காப்பாற்ற விரும்பினா உன்னை யார் கொல்ல முடியும். இதுதான் இந்த ராக்கே கிருஷ்ண மாரே கே மாரே கிருஷ்ண ராக்கே கே அப்படிங்கிறதுக்கான விளக்கம். எனவே இந்த பிரார்த்தனை அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்ட பக்தியில முன்னேறுவதற்காக தான் இருக்கணுமே தவிர பௌதீக சுகங்களுக்காகவோ, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பேத்திக்கு அமெரிக்கா போகணும் இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இல்லாம நம்ம மேலும் மேலும் பகவானை மறந்துட்டு வந்துட்டோம். இந்த கர்ம பூமிக்கு வந்துட்டோம். தவறுகள் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுக்காக வந்துட்டோம். பகவானே நான் உங்களை மறந்துட்டோம். இப்ப மனித உடல் எங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கேள். இந்த புரிஞ்சுண்டு மனித இதுல மாத்திரம்தான் நம்மளால பகவானை போய் சென்றடைய முடியும்.
அப்படிங்கிறது மாதிரி இந்த இடத்துல புரிஞ்சுண்டு நம்ம இந்த தேவர்கள் எப்படி பிரார்த்தனை அவங்க மறந்துட்டோம், நாங்க திருப்பி இதுக்கு வந்துட்டோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இது பண்றோம். அது மாதிரி பகவானும் நம்ம எல்லாருமே பகவான் பிரம்மாவிலிருந்து எறும்பு வரை எல்லாருமே பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல், அவருடைய குழந்தைகள் தான் நம்ம எல்லாருமே. ஒவ்வொரு ஆசைகளுக்கு ஏற்ப அந்த உடலை கொடுத்திருக்கார் பகவான் அப்படிங்கிற இந்த புரிதலோட என்ன சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகள் இல்லை. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த சகோதரி சித்தச்சாரு மாதாஜி அவர்களுக்கும் மற்றும் அதனை இந்த ஸ்ரீமண்டலியின் சார்பாக லலிதா மாதா மற்றும் புவனா மாதா என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் கோடி கோடி நமஸ்காரத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே ஜெய் ஷிலா பிரபுபாதி கி ஜெய், குரு மகாராஜ் கி ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ பக்த விருந்த கி ஜெய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூரி கி ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபுஜிஸ். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அருமையான விளக்கம். 2 பகுதிகளா பிரிச்சு ரொம்ப அழகா இந்த விருத்தாசுரன் கதையையும் அது விளக்கங்களும் சொன்னீங்க. மாதாஜியோட அனுமதியோட கேள்விகள் ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாமா மாதாஜி? கண்டிப்பா மாதாஜி, அது எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன் மாதாஜி. சொல்றேன். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இல்ல உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா தாராளமா நீங்க பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேள்விகள் எதுவும் இல்ல, ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மன்னிக்கணும், கொஞ்சம் டைம் எப்போது மாதிரி நிறைய எடுத்துட்டேன், மன்னிக்கணும். முடிக்கணும். ஸ்லோகம் நிறைய இருக்குல்ல. நன்றி மாதாஜி, மிக்க நன்றி. பொறுமையா எல்லாரும் கேட்டதுக்கு. வாஞ்சா கல்பத்த ரூபேஷ கிருபா சிந்து பயச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, நன்றி. நன்றி மாதாஜி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி மாதாஜி. ஸ்ரீமண்டலியோட கடைசி பகுதியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரும் ஞாயிற்றுக்கிழமை நரசிம்ம சதுர்த்தசி வருது இல்லைங்களா? சோ அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஒளிநாடாக்கள் மாதாஜி கொடுத்திருக்காங்க, சீதாச்சாரு மாதாஜி. சோ அது ஒரு 2-3 ஸ்லோகம், முக்கியமான ஒரு ஸ்லோகம் நம்ம நரசிம்ம சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஒளிநாடா மூலியமா, அந்த ரெக்கார்டிங்ஸ் மூலியமா இப்போ நம்ம கேட்கலாம். ஒரு 2-3 ஸ்லோகம் லலிதா மாதாஜி போடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி போடுறீங்களா? प्रह्लाद उवाच श्री प्रह्लाद उवाच कौमार आचरेत् प्राज्ञो धर्मान् भागवतानिह दुर्लभं मानुषं जन्म तदपि अध्रुवम् अर्थदम् ॐ नमो भगवते नरसिंहाय नमस्तेजस्तेजसे आविराविर्भव वज्रनख वज्रदंष्ट्र कर्माशयान् रन्धय तमोग्रस ॐ स्वाहा अभयमात्मनि भूयिष्ठा ॐ श्रौं ஹரே கிருஷ்ணா. இந்த 2 ஸ்லோகங்களும் வருகின்ற நரசிம்ம சதுர்தசி அன்னைக்கு
எல்லாரும் நம்ம எல்லாம் படிக்கணும் அப்படின்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். அதை தவிர உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு நரசிம்ம கவச்சம் இதெல்லாம் நம்ம பாடி பகவான் நரசிம்மரோட கருணையை நாம எல்லாம் வேண்டி பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைத்து பக்தர்களுக்கும் அடியனோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இதோட